வணக்கம் நண்பர்களே. பல்லவ சாம்ராஜ்யத்தினை நம் கண்முன்னே நிறுத்தும் அதி அற்புத காவியத்தின் 2ஆம் பகுதி இது. சிவகாமியின் சபதம் பாகம் 1 முதல் 10 அத்தியாயங்களை சிவகாமியின் சபதம் ஒளிப்புத்தகம் பகுதி 1 பதிவு செய்தோம். அந்த முதல் பகுதியை கேட்காதவர்கள் கேட்டுவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து கேட்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நமது சேனல் பார்வையாளர்களில் 95% மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐகானையும் கிளிக் செய்துவிட்டு ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், பல்லவ தேசத்தில் ஆயனர் சிற்பியாரின் சிற்ப வீட்டை நோக்கி பயணிக்கலாம். வானளாவி வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வனப்பிரதேசத்தின் மத்தியில் அழகான சிற்ப வீடு ஒன்று காணப்பட்டது. மனோகரமான காலை நேரம். சூரியோதயமாகி ஒரு ஜாமம் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களின் உச்சியில் வசந்த காலத்தில் இளந்தென்றல் உலாவிய போது சலசலவென்று இலைகள் அசையும் இனிய ஓசை எழுந்தது. பட்சி ஜாலங்களின் கண்டங்களில் இருந்து விதவிதமான சுருதி பேதங்களுடன் மதுரமதுரமான அமுத கீதங்கள் பெருகி கொண்டிருந்தன. வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் அடிகளில் ஆங்காங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்தன. அந்த கருங்கற்களில் தனித்தனியாகவும் இருவர் மூவராகவும் இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல்லுளியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல்லுளியினால் வேலை செய்தபோது உண்டான கல் கல் என்ற ஒளி இலைகள் அசையும் ஓசையுடனும் பட்சிகளின் மதுரகானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்க்கெல்லாம் நாத போதையை உண்டாக்கிற்று. இத்தகைய கீத பிரவாகத்துக்கிடையே தீரென்று வீட்டுக்குள்ளிருந்து ஜெல் ஜெல் என்ற சத்தம் வந்தது. இளஞ்சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வைத்தாற்போல் வேலையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்தன. ஏனெனில் அந்த ஜல் ஜல் ஒளியானது அவர்களுடைய ஆச்சாரிய சிற்பியின் மகள் சிவகாமி தேவியின் பாதச்சலங்கை ஒளி என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால் சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்றைக்கு சோகம் நீங்கி மீண்டும் நடனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை அந்த ஜல் ஜல் ஒளி பறையறைந்து தெரிவித்தது. சற்று நேரம் அந்த இனிய ஒளியை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஒருவரோடொருவர் முகபாவத்தினாலேயே சம்பாசித்துவிட்டு இளஞ்சிற்பிகள் மறுபடியும் தங்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆயனரின் சிற்பக் கோவிலுக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால் அவர் அந்த நடுக்காட்டில் வந்து வீடு கட்டி கொண்டு வசிக்க நேர்ந்தது ஏன் என்பதை சிறிது கவனிப்போம். தெற்கே பாண்டிய நாட்டின் எல்லையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி வரையில் பறந்திருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்புடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழகமெங்கும் ஓர் அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்தது. செந்தமிழ் நாடெங்கும் மகா சிற்பிகளும் சித்திர கலைஞர்களும் தோன்றி சிற்ப சித்திர கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தார்கள். குன்றுகளை குடைந்து கோவில்களாக்கும் கலையும் கற்பாறைகளிலே சிற்பங்களை செதுக்கும் கலையும் எங்கெங்கும் பரவி வந்தன. அதே சமயத்தில் தெய்வ தமிழகத்தில் சைவ வைஷ்ணவ சமயங்கள் புத்துயிர் பெற்று தலைக்கத் தொடங்கின. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் ஸ்தல யாத்திரை என்ற வியாஜத்தில் தேசமெங்கும் பிரயாணம் செய்து சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தார்கள். இது காரணமாக தமிழகத்தில் சென்ற நூற்றாண்டு காலமாய் வேறு ஒன்று இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிர போட்டி ஏற்பட்டது. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றிய விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தன. மேற்படி சமய போட்டியானது கலைத்துறையில் மிகுதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் தங்கள் சமயத்தை ஒட்டி கலைகளை வளர்க்க முயன்றார்கள். சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடெங்கும் நிர்மாணிக்க விரும்பினார்கள். புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் நிறுவத் தொடங்கினார்கள். பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டது. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்கள் குன்று, இது எங்கள் பாறை என்று பாத்தியதை கொண்டாடினார்கள். அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைந்து கோயில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கும் ஆசையினால்தான் அத்தகைய போட்டி உண்டாயிற்று. அதே மாதிரி சிற்பிகள் சித்திரக்கலைஞர்களின் விஷயத்திலும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்தது. பெயர் பெற்ற சிற்பிகளிடமும் சித்திர கலைஞர்களிடமும் 4 மதத்தினரும் வந்து மன்றாடி அழைத்தார்கள்.
அத்தகைய பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர்களில் ஆயன சிற்பியும் ஒருவர். காஞ்சி மாநகரில் பிறந்து வளர்ந்து கலை பயின்ற ஆயனர் இளம் பிராயத்திலேயே மகா சிற்பி என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆயனருடைய புகழ் வளர வளர அவருடைய வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருந்தது. மகேந்திர சக்கரவர்த்தி முதல் சாதாரண ஜனங்கள் வரையில் அவருடைய விடுதிக்கு அடிக்கடி வருவதும் அவருடைய சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமாக இருந்தார்கள். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதிலேயே அவருடைய காலம் அதிகமாக செலவழிந்து வந்தது. சைவகுலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையாக சைவ மதப்பற்று கொண்டிருந்தார். அதோடு பழந்தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவருடைய உள்ளத்தை பூரணமாய் கவர்ந்திருந்தது. எனவே அவருடைய சிற்ப வேலைகள் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியனவாகவே இருந்தன. இது காரணமாக புத்த பிட்சுக்களும் சமண முனிவர்களும் ஆயனரை தங்கள் சமயத்தில் சேர்த்துக்கொள்ள இடைவிடாத முயற்சி செய்த வண்ணமாய் இருந்தார்கள். இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக ஆயன சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதாவது காஞ்சி நகரை விட்டு சென்று எங்கேயாவது நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு அமைத்து கொண்டு வசிக்க வேண்டும் என்பதுதான். அவ்விதம் ஆயனர் தீர்மானித்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அந்த மகா சிற்பி சித்திரக்கலைகளை நன்கு பயின்றதோடு பரத சாஸ்திரம் என்னும் மகா சமுத்திரத்தையும் கரைகண்டவராக இருந்தார். அவருடைய ஏக புதல்வி சிவகாமி குழந்தையாயிருந்த போதே நடனக்கலையில் அவள் சிறந்த தேர்ச்சி அடைவாள் என்பதற்கு அறிகுறிகள் காணப்பட்டன. ஆயனருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை உதயமாயிற்று. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி அளிக்க வேண்டும். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து அவற்றைப் போல் ஜீவகலையுள்ள நவநவமான நடன வடிவங்களை சிலைகளிலே அமைக்க வேண்டும் என்னும் மனோரதம் அவருக்கு உண்டாகி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனாலொழிய மேற்படி மனோரதம் நிறைவேறுவது சாத்தியமாகாது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்தார். ஆயனர் தமது விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து கொண்டபோது கலைஞர்களுடைய விசித்திர குணாதிசயங்களை நன்கு அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவருடைய யோசனைக்கு சம்மதம் அளித்தார். அதற்கு வேண்டிய சௌகரியங்களையும் செய்து கொடுக்க முன்வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜவாட்டையிலிருந்து விலகியிருந்த அடர்ந்த வனப்பிரதேசம் ஒன்றை ஆயனர் தேர்ந்தெடுத்து அங்கே வீடு கட்டி கொண்டு குழந்தை சிவகாமியுடனும் பதியை இழந்திருந்த தம் தமக்கையுடனும் வசிக்கலானார். எந்த நோக்கத்துடன் ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நன்கு நிறைவேறி வந்தது. சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைந்து வந்தாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதலில் அவை போன்ற சித்திரங்கள் வரைந்து கொண்டார். பிறகு அந்த சித்திரங்களைப் போலவே அதிசயமான ஜீவகலை பொருந்திய நடன உருவங்களை கல்லிலே அமைக்கலானார். ஆயனர் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போன போதிலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விட்டு விடவில்லை. கலைஞர்களும் கலைகளில் பற்றுடையவர்களும் காட்டு வழிகளிலே புகுந்து ஆயனர் வீட்டை அடிக்கடி தேடிச் சென்றார்கள். அவ்வாறு சென்றவர்களில் முக்கியமானவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரர் மாமல்லரும் தான். இவர்கள் ஆயனர் வீடு செல்வதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரமும் இருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல்மல்லை துறைமுகத்துக்கு சென்றிருந்த போது கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமான சிற்ப வேலைகளை செய்து கடல்மல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமாக செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்த யோசனை முதலில் குமார சக்கரவர்த்தியின் மனதில் தோன்றியபடியால் அந்த துறைமுக பிரதேசத்துக்கு மாமல்லபுரம் என்ற பெயரை சக்கரவர்த்தி வழங்கி சிற்ப வேலைகள் தொடங்கச் செய்தார். தமிழகமெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கு வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். இந்த வேலைகள் சம்பந்தமாக ஆயனரிடம் கலந்தாலோசிப்பதற்கும் அவ்வப்போது அவரை அழைத்து சென்று நடந்திருக்கும் வேலைகளை காட்டுவதற்குமாக சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியிருந்தது. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரின் நடன சிற்பங்களை பார்த்து அவர்கள் பாராட்டியதுடன் சிவகாமியை நடனமாடச் சொல்லியும் பார்த்து மகிழ்ந்தார்கள். சிவகாமி மங்கை பருவத்தை அடைந்து நடனக்கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியும் அடைந்த பிறகு காஞ்சி ராஜசபையில் அவளுடைய நடன அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில் தடைபெற்று போயிற்று என்பதை இந்த வரலாற்றின் ஆரம்ப அத்தியாயங்களில் பார்த்தோம். அரண்யமத்தியில் அமைந்த ஆயனர் வீட்டின் உட்புறம் கண்கொள்ளா காட்சியளித்தது. வெளித்தாழ்வாரத்தையும் முன்வாசற்படியையும் தாண்டி உள்ளே சென்றதும் 4 புறமும் அகன்ற கூடங்களும் நடுவில் விசாலமான முற்றமாக அமைந்த பெரிய மண்டபமும் காணப்பட்டன.
முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டிருந்தது. கூடங்களின் ஓரங்களில் சிற்ப வேலைப்பாடமைந்த தூண்கள் நின்றன. அவை மேல் மண்டபத்தை தாங்குவதற்காக நின்றனவோ அல்லது அலங்காரத்துக்காக நின்றனவோ என்று சொல்ல முடியாமல் இருந்தது. நாலுபுறத்து சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களில் அழகழகான சித்திரங்கள் காணப்பட்டன. அந்த சித்திரங்களில் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்த்தவ நடனம் ஆகிய தோற்றங்கள் அதிகமாக இருந்தன. அம்மாதிரியே ஓர் அழகிய இளம்பெண்ணின் பல்வகை அபிநய நடனத் தோற்றங்களும் அதிகமாக காட்சியளித்தன. முற்றத்தில் பெரிய கருங்கற்களும் உடைந்த கருங்கற்களும் பாதி வேலைப்பாடு செய்யப்பட்ட கருங்கற்களும் கிடந்தன. ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூரணமாகி ஜீவகலையுடன் விளங்கிய சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சித்திரங்களில் தோன்றிய அதே இளம்பெண்ணின் மோகன வடிவந்தான் அந்த சிலைகளிலும் விளங்கின. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் ஒன்றை குறிப்பிடுவதாய் இருந்தது. ஆனால் நாம் குறிப்பிடும் சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசிப்பவர்கள் மேற்கூறிய சிற்ப அதிசயங்களையெல்லாம் கவனம் செலுத்தி பார்த்திருக்க முடியாது. அவர்களுடைய கருத்தையும் கண்களையும் அந்த மண்டபத்தின் ஒரு பக்கத்து கூடத்தில் தோன்றிய காட்சி பூரணமாக கவர்ந்திருக்கும். சித்திரங்களிலும் சிலைகளிலும் தோற்றமளித்த இளம் பெண்ணானவள் அங்கே சுயமாகவே தோன்றி கால் சதங்கை களீர் களீர் என்று சத்திக்க நடனமாடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆயன சிற்பியார் உட்கார்ந்து கண்கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று நில் என்றார். அந்த சனமே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்போது நின்ற நிலையிலேயே அசையாமல் நின்றாள். ஆயனர் கையில் கல்லூலியை எடுத்தார். அவர் அருகில் ஏறக்குறைய வேலை பரிபூரணமான ஒரு சிலை கிடந்தது. அதன் கண்புருவத்தின் அருகே ஆயனர் கல்லூலியை வைத்து லேசாக தட்டினார். மறுபடியும் சிவகாமியை நிமிர்ந்து பார்த்து சற்று இரு அம்மா என்று கூறி மேலும் அச்சிலையின் புருவங்களில் சிறிது வேலை செய்தார். பிறகு போதும் குழந்தாய், இங்கே வந்து உட்கார் என்றார். சிவகாமி ஆயனர் அருகில் சென்று உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் முத்து முத்தாக துளித்திருந்த வியர்வையை ஆயனர் தம் அங்கவஸ்திரத்தினால் துடைத்துவிட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அவர் மகா முனிவர். இப்போது இருந்தால் உன்னிடம் வந்து அபிநய கலையின் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். கண் பார்வையிலும் புருவத்தின் நெருப்பிலும் என்ன அற்புதமாய் நீ மனோபாவங்களை கொண்டு வந்து விடுகிறாய். நடனக்கலைக்காகவே நீ பிறந்தவள் என்றார். போதும் அப்பா போதும், எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று அலுப்பான குரலில் கூறினாள் சிவகாமி. பிடிக்கவில்லையா? என்ன பிடிக்கவில்லை என்று ஆயனர் வியப்புடன் கேட்டார். நான் பெண்ணாக பிறந்ததே பிடிக்கவில்லை என்றாள் சிவகாமி. சிவகாமி, இது என்ன இது? 3 நாளாகத்தான் உடம்பு நன்றாக இல்லை என்று சொன்னாய். இன்றைக்கு ஏன் இத்தனை வெறுப்பாய் பேசுகிறாய்? என் பேரில் ஏதாவது கோபமா என்று ஆயனர் பரிவுடன் கேட்டார். உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம் அப்பா? பரத சாஸ்திரம் என்று ஒன்றை எழுதினாரே, அந்த முனிவரின் பேரில்தான் கோபம். எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்று இருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி. ஆஹா, என்ன வார்த்தை சொன்னாய்! பரத முனிவரின் பேரில் கோபமா? சிவகாமி, நிருத்யக் கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சியடைந்திருக்கிறாய். ஆனால் அந்த கலையின் பெருமையை நீ உணரவில்லை. நிருத்யக் கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. சிவகாமி, அதனாலேதான் இதை தெய்வமா கலை என்றும் பிரம்மதேவர் பரதமுனிவருக்கு அருளிய நாட்டிய வேதம் என்றும் சொல்கிறார்கள். நிருத்யக் கலையிலிருந்துதான் சித்திரக்கலை உண்டாயிற்று. அதிலிருந்துதான் சிற்பக்கலை வளர்ந்தது. இசைக்கலைக்கும் நிருத்யக்கலைதான் ஆதாரம். பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவ தத்துவத்தை அறிய முடியாதம்மா. அன்றைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒப்புக்கொண்டு விட்டார். யார் ருத்ராச்சாரியார்? சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ளைத்தாடியோடு உட்கார்ந்திருந்தாரே அவரா? ஆம், அவர்தான் நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் சங்கீத ஆசிரியர். சங்கீதத்தை பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். இப்போது கிழவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் தடியை ஊன்றிக்கொண்டு உன்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார். உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து பிரமித்து போய்விட்டார். சபை கலைந்தவுடனே அவர் என்னை கூப்பிட்டு, உன் மகள் நன்றாய் இருக்க வேண்டும். அவள்தான் இன்று என் குருட்டு கண்களை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை உணரச் செய்தாள். நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கிறேனே, அதெல்லாம் சுத்த தவறு. பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தை பற்றி எழுதியதே பெரும் பிசகு என்று சொன்னார்.
சங்கீத மகா சாகரமாகிய ருத்ராச்சாரியாரே இவ்வாறு சொல்லுகிறார் என்றால், அப்பா, யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கென்னமோ ஒன்றும் பிடிக்கவில்லை. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இவற்றினாலெல்லாம் உண்மையில் என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீதானா கேட்கிறாய் கலைகளினால் என்ன பிரயோஜனம் என்று? மகளே, நான் கேட்கிறதற்கு விடை சொல். வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குவதனால் என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி இரவில் பூரண சந்திரன் பால் நிலவை பொழிகிறதே, அதனால் என்ன உபயோகம்? மயில் ஆடுவதனாலும் குயில் பாடுவதனாலும் யாது பயன்? கலைகளின் பயனும் அவை போன்றுதான். கலைகளை பயில்வதிலே ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்ததில்லையா? இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறாய் அம்மா? சிவகாமி மறுமொழி சொல்லாமல் எங்கேயோ பார்த்த வண்ணம் இருந்தாள். காதளவு நீண்ட அவளுடைய கரிய கண்களில் முத்துப்போல் இரு கண்ணீர் துளிகள் துளித்து நின்றன. இதை பார்த்த ஆயனர் திடுக்கிட்டவராய் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு சிவகாமியின் கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்த வண்ணம் கூறினார், அம்மா, எனக்கு தெரிந்தது. உன்னை அறியா பிராயத்து சிறுகுழந்தையாகவே நான் இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது தவறுதான். உனக்கு பிராயம் வந்து உலகம் தெரிந்து விட்டது. உன்னை ஒத்த பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனமுமாய் வாழ்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறாய். உன் அன்னை உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை நாளும் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி என் பிராணனை வாங்கியிருப்பாள். ஆனால் நானும் அந்த கடமையை மறந்து விடவில்லை சிவகாமி. பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் 108 அபிநய தோற்றங்களில் 48 தோற்றங்களை சிலைகளில் அமைத்து விட்டேன். இன்னும் 60 சிலைகள் அமைந்தவுடனே உனக்கு தக்க மணாளனை தேடி கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். இவ்விதம் ஆயனர் சொன்னபோது சிவகாமி கண்களை துடைத்து கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அப்பா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை தனியாக விட்டு நான் போவேனா? அத்தகைய கிராதகி அல்ல நான் என்றாள். உண்மை என்னவென்றால், சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் ஆயனருக்கு அந்தரங்கத்தில் விருப்பம் கிடையாது. குழந்தை பிராயத்திலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தவர் அவர். கல்வியும் கலையும் பயில்வித்தவர் அவர். பெண்ணை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷங்கூட தாம் உயிர் வாழ முடியாது என்று ஆயனர் எண்ணினார். ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் செய்து கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்னும் நினைவு அடிக்கடி அவர் மனத்தில் உறுத்தி கொண்டிருந்தது. எனவே சிவகாமியின் கல்யாணத்தை பற்றி அவர் சில சமயங்களில் பிரஸ்தாபிப்பதுண்டு. அப்போதெல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று மறுமொழி கூறுவதை கேட்பதில் அவருக்கு மிகவும் ஆனந்தம். இன்றைக்கும் சிவகாமியின் மறுமொழி ஆயனருக்கு ஆறுதலை அளித்தது. எனினும் அவர் மேலும் தொடர்ந்து, அதெப்படி சிவகாமி, மனம் செய்து கொடுக்காமலேயே நான் உன்னை என் வீட்டிலேயே வைத்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமா? உலகம் ஒப்புக்கொள்ளுமா? ஒரு தகுந்த பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த யுத்தம் ஒன்று வந்து துளைத்திருக்கிறது. இதனால் நமது குமார சக்கரவர்த்தியின் திருமணம் கூட தடைபடும் போல் இருக்கிறது. சிவகாமியின் முகத்தில் அப்போது ஒரு அதிசயமான மாறுதல் காணப்பட்டது. ஆங்காரத்தினால் ஏற்பட்ட கிளர்ச்சி அந்த அழகிய முகத்தை இன்னும் அழகுபடுத்தியது. என்ன அப்பா சொல்கிறீர்கள்? யாருக்கு திருமணம்? குமார சக்கரவர்த்திக்கா என்றாள். ஆமாம், மாமல்லருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடத்த வேண்டுமென்று மகாராணிக்கு மிகவும் ஆசையாம். யுத்தம் முடிந்த பிறகுதான் கல்யாணம் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டாராம். இதனால் புவன மகாதேவிக்கு மிகுந்த வருத்தம் என்று கேள்வி. சிவகாமி குரோதம் ததும்பிய குரலில், அப்பா, யார் வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும் அல்லது செய்து கொள்ளாமல் இருக்கட்டும். நான் என்னவோ கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றாள். ஆயனர் மீண்டும், அதெப்படி முடியும் சிவகாமி? சைவகுலத்து பெண்ணை மனம் செய்து கொடுக்காமல் எப்படி வைத்திருக்கலாம்? 4 பேர் கேட்டால் நான் என்ன சொல்வது என்றார். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் புத்த மதத்தைச் சேர்ந்து பிட்சினியாகி விடுகிறேன். அப்போது உங்களை ஒருவரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்றாள் சிவகாமி. அவள் இவ்விதம் சொல்லி வாய் மூடிய அதே சமயத்தில் வாசற்புறத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்ற குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வாசற்படிக்கு அருகில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் வியப்புடன் உள்ளே எட்டி பார்த்து கொண்டு பரஞ்சோதியும் நின்று கொண்டிருந்தார்கள். புத்த பிட்சுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்து எழுந்து, வாருங்கள் அடிகளே, வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படி அண்டை சென்றார். சிவகாமி அவசரமாக எழுந்து அருகில் இருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றாள். உள்ளே பிரவேசித்த பிட்சுவும் 4 புறமும் சுற்றி பார்த்துவிட்டு, ஆயனரே, நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் செய்திருக்கிறீர்களோ என்றார். ஆம் சுவாமி, அப்புறம் 12 கஸ்த வகைகளை அமைத்திருக்கிறேன்.
இதோ பாருங்கள், இந்த சிலைகள் எல்லாம் புதியவை என்றார் ஆயனர். பிட்சு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாய் பார்த்துவிட்டு தூணை பிடித்து கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி, அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார். அப்போது புத்த பிட்சுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று. ஆயனர் சிரித்துக்கொண்டே, இல்லை சுவாமி, அவள் என் பெண் சிவகாமி. குழந்தாய், இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறார் பார், பிட்சுவுக்கு வந்தனம் செய் என்றார். சிவகாமி அச்சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். ஆயனர் கூறியதை கேட்டதும் பிட்சுவின் பக்கம் திரும்பி நமஸ்கரித்தாள். பிட்சுவுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலாபுறமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாசற்படிக்கு அருகிலேயே பிரமித்து போய் நின்றான். அம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. இடையிடையே அவன் ஆயனர், சிவகாமி இவர்களையும் கவனித்தான். அன்று பல்லக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மத யானையின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான். புத்த பிட்சுவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. ஆனால் தூணருகில் நின்ற அவருடைய மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கண்ணால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். நடனத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவயௌவன சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது. கிராமாந்திரத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில் சங்கோஜமுடையவனும் தாயை தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின்னர் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்ப்புற கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏதோ ஓர் அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அந்த அதிசயம் இன்னதென்று மின்வெட்டை போல் அவன் உள்ளத்தில் உதித்தது. இந்த சிலைகள் எல்லாம் தூணருகில் நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள்தாம். இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியினிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று. சிவகாமி புத்த பிட்சுவை நமஸ்கரித்த போது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குபவர் போல் பார்த்துவிட்டு, புத்த தேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும். அம்மா, புத்த பிட்சுனியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றார். இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவருப்பை உண்டாக்கியது என்று அவள் முகபாவத்தில் தெரிந்தது. ஆயனருக்கும் அது பிடிக்கவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையாய் சொல்லி கொண்டிருந்தாள். 4 நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது. ஆகா, தாங்கள் அதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே என்றார் ஆயனர். எல்லாம் கேள்விப்பட்டேன். அரங்கேற்றம், அதற்கு பின்னால் நடந்தவை எல்லாம் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்ததாமே, மத யானையின் கோபத்துக்கு தப்பினீர்களாமே என்றார் பிட்சு. ஆம் சுவாமி, ஏதோ தெய்வத்தின் அருள் இருந்தபடியால் தப்பி பிழைத்தோம். தங்களுக்கு சாவகாசம்தானே, இன்று பிட்சை இங்கேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயனர் பிட்சுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். ஆகா, எனக்கு சாவகாசம்தான். இன்றைக்கு தங்கள் கிரகத்திலேயே பிச்சை என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன். தங்களுக்கு அதிக சிரமம் இல்லாவிட்டால் என்று பிட்சு கூறுவதற்குள், சிரமமா? என்னுடைய பாக்கியம் என்றார் ஆயனர். முற்றத்தில் கிடந்த 2 பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தார்கள். அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே. அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை, தெரியுமோ இல்லையோ என்று ஆயனர் கூறிவிட்டு பிட்சுவை பார்த்து சற்று மெதுவான குரலில், அடிகளே, அஜந்தா சித்திரங்களை பற்றி ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார். அப்போது அவருடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது. ஆயனர் உட்காரச் சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை. தூணை பிடித்து கொண்டே நின்றாள். அவருடைய கவனம் இவர்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன. புத்த பிட்சு ஆயனரின் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாமல், ஆயனரே, தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். சுவாமி என்று ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பித்த போது பிட்சு அதற்கு இடங்கொடாமல் தொடர்ந்து சொன்னார். நான் முகஸ்துதி செய்யவில்லை ஆயனரே, உண்மையை சொல்லுகிறேன். தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது. இந்த மனித உடம்புக்கு 100 வயதுக்கு மேல் கிடையாது. நரை, திரை, மூப்பு துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு. ஆனால் நீர் அமைத்திருக்கிறீரே இந்த அற்புத சிலைகள், இவற்றுக்கு அழிவே இல்லை அல்லவா? நரை, திரை, மூப்பு துன்பம் இந்த சிலைகளை அணுகாதல்லவா? கல்லால் அமைத்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவகளை 1000 வருஷங்கள் ஆன போதிலும்
மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா? உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியைக் காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன? இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியின் முகத்தில் கலைஞானத்தின் கர்வம் தாண்டவமாடியது. அடிகளே, தாங்கள் சொல்லும் பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும். நடனக்கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும்? ஆகா, குழந்தையின் அரங்கேற்றத்திற்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே. ருத்ராச்சாரியார் பிரமித்து ஸ்தம்பித்து நின்று விட்டார். அன்றைக்கு 2 பேர் இல்லாமல் போனதாலே தான் எனக்கு வருத்தம். தாங்களும் இல்லை, நாவுக்கரசர் பெருமானும் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆயனரே, நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலமடைந்திருப்பார். முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்த விலாசத்திலிருந்து எடுத்த அபிநயம் செய்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர். மதுபானம் செய்த புத்த பிட்சுவும் காபாலிகளும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே. ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று. சுவாமி, ஹாஸ்ய ரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள். மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புத்த பிட்சுக்களை பரிகசிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார். மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜைனராயிருந்த போது மத்த விலாசம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை இயற்றியிருந்தார். அதில் காவாலிகர்களும் புத்த பிட்சுக்களும் பெருங்கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்து கொண்டிருந்தாள். அதை குறித்துத்தான் மேற்கண்ட பேச்சு நடந்தது. பின்னர் பிட்சு சொன்னார், வாஸ்தவந்தான், ஹாஸ்யரசத்தை அபிநயித்து காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம். காபாலிகள் புத்த பிட்சுவின் தலைக்குடுமையை பிடிக்க பார்த்து மொட்டை தலையை தடவிவிட்டு கீழே விழும் கட்டத்தில் ஹாஸ்யரசம் ததும்பி இருக்கும். ஆனால் சபையோர் சிரித்து முடிவதற்குள்ளே ஏதோ யுத்தத்தை பற்றிய செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய்விட்டாராமே, சபையும் கலைந்து விட்டதாமே. ஆமாம் ஆமாம், அதுதான் சற்று மனக்லேசத்தை அளித்தது. அதனாலேயே சிவகாமி கூட 4 நாளாக உற்சாகமில்லாமல் இருந்தாள். அரங்கேற்றத்திற்கு பிறகு இன்றைக்குத்தான் மறுபடியும் காலில் சதங்கை கட்டி கொண்டாள். அடிகளே, யுத்தம் எதற்காக வருகிறது? எதற்காக ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் என்றார் ஆயனர். ஆயனரே, அந்த கேள்வியை ஏழை பிட்சுவாகி என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்திலுள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் கேட்க வேண்டும். கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார். அதற்காக பிட்சுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார். அந்த புத்த பிட்சுக்களை ராஜசபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது. யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன்? அந்த பொல்லாத புத்த பிட்சுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்தாள். அவளுடைய கண்களில் கோபக்கனல் வீசிற்று. அவள், அப்பா, புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரை சொல்லிக்கொண்டு போலி பிட்சுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள். அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன என்றாள். ஆயனருக்கு இதேதடா வம்பு என்று தோன்றியது. அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து, குழந்தாய் சிவகாமி, நீ வேணுமானால் உள்ளே அத்தையிடம் போய் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் நாகநந்தி, ஆயனரே, நான் தோற்றேன். சிவகாமி மிகவும் புத்திசாலி. அவள் சொல்லியதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது என்றார். அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கண நேரம் விசித்திர புன்னகை காணப்பட்டது. பேச்சை வேறு வழியாக திருப்பிவிட வேண்டும் என்று ஆயனர் கருதினார். சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்போது அவருடைய பார்வை அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது. சுவாமி, அந்த பிள்ளை யார்? உங்களுடைய சீடனா என்று கேட்டார் ஆயனர். தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் புத்த பிட்சு, என்னுடைய சீடன் இல்லை ஆயனரே, தங்களுடைய சீடனாகப் போகிறவன். பரஞ்சோதி, இங்கே வா என்றார். பரஞ்சோதி அவர்கள் அருகில் நெருங்கி வந்தான். அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன், யார் இந்த பிள்ளை? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றார். அப்பா, உங்களுக்கு தெரியவில்லையா? அன்றைய தினம் மத யானையின் மேல் வேலை எறிந்தாரே, அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினாள் சிவகாமி. பரஞ்சோதி நன்றி அறிதலுடன் சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான். ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின. அப்படி என்ன என்ன அந்த வீரவாலிபனா இவன்? என்ன லாவகமாய் வேலை எறிந்தான், மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி. இவனுக்கு எந்த ஊர்? இத்தனை நாளும் எங்கே இருந்தான்?
தங்களை எப்போது சந்தித்தான் என்று சரமாரியாக ஆயனர் கேள்விகளை அடுக்கினார். சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்திலே தவிர வேறெதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதில்லை. சித்தர்வாச மலைக்கு போய்விட்டு திரும்பிய போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று பிட்சு ஆரம்பிப்பதற்குள்ளேயே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துவிட்டார். ஆகா, அடிகள் சித்தர்மலைக்கா போயிருந்தீர்கள்? அங்கே சித்திர அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார். பார்த்தேன் ஆயனரே, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நான் வரும் வழியில் சாலை ஓரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். இவனை ஒரு பெரிய நாகசர்பம் கடிக்க இருந்தது. என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன். இது நல்ல வேடிக்கை. தங்கள் திருநாமம் நாகநந்தி. இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள். இவன் எங்களை நாகம் கொள்ளாமல் காப்பாற்றினான் என்று ஆயனர் சிரித்தார். நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு மேற்படி சிலேடை பொருத்தம் மிக்க வினோதத்தை அளித்தது. புத்த பிட்சு, இவனை நான் காப்பாற்றியதனால் பல காரியங்களுக்கு சாதகமாயிற்று. தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் என்றார். ஓலையா? யாரிடமிருந்து? திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து. அவருடைய மருமகன் இவன். ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து, என் அருமை சிநேகிதரின் மருமகனானி, உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார். பிறகு ஓலை எங்கே என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான். அவர், ஆயனரே, ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கே வருவதற்கு தயங்கினான். அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம். அந்த ஓலைகளை மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தான். அன்றிரவு யானை மேல் வேல் எறிந்த இடத்தில் மூட்டை காணாமல் போய்விட்டது என்று நிறுத்தினார். அப்போது ஆயனர், ஆமாம் ஆமாம், யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது. அதை நான் எடுத்து வந்தேன். ஆனால் மறுநாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கி கொண்டு போய்விட்டார். போனால் போகட்டும், என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா? ஓலை வேறு வேணுமா? சிவகாமி, நம்மை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன்தான். இவனுக்கு உன்னுடைய நன்றியை தெரியப்படுத்து என்றார். சிவகாமி பரஞ்சோதியை பார்த்த வண்ணம், இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை. இவரை யார் வீதிக்கு குறுக்கே வந்து வேலை எறிய சொன்னது? இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை பார்த்து கொண்டு போவதுதானே என்றாள். சிவகாமியின் இந்த கடுஞ்சொல் கேட்டுக்கொண்டிருந்த 3 பேரையும் சிறிது திடுக்கிடச் செய்தது. நாகநந்தி ஆயனரை பார்த்து, உங்கள் குமாரிக்கு என்ன, ஏதாவது உடம்பு குணம் இல்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அன்று அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டிருந்தது. அது ஏதோ அபசகுணம் என்று நினைக்கிறாள். சிவகாமி, நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லு அம்மா என்றார். ஆகட்டும் அப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள். மண்டபத்தின் பின்வாசல் படியை அவள் தாண்டி கொண்டிருந்த போது புத்த பிட்சு பின்வருமாறு பரிகாச குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது. உம்முடைய குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆயனரே, சாதாரணமாக இளம்பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் காமதேவனுடைய புஷ்பபானங்களாகத்தான் இருக்கும் என்பது உமக்கு தெரியாதா? சிவகாமி தனக்குள், இந்த புத்த பிட்சு பொல்லாதவர், நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சுடையவர், இவருடன் அப்பாவுக்கு என்ன சிநேகம் வேண்டி கிடக்கிறது என்று சொல்லிக்கொண்டாள். 2ஆம் கட்டுக்குள் சிவகாமி நுழைந்ததும் அங்கே கலகலவென்றும் சடசடவென்றும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாயின. பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கா என்று கூவின. நாகனவாய் புட்கள் கிக்கி என்றன. புறாக்கள் சடசடவென்ற சிறகுகளை அடித்து கொண்டன. முற்றத்து கூரை மேல் உட்கார்ந்திருந்த மயில் செவ் என்று பறந்து தரைக்கு வந்தது. அங்கிருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஒன்றும் செய்யாமல் சிவகாமியின் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்து நின்றது. இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்காகவும் ஆயனரின் சிற்ப சித்திர வேலைப்பாடுகளுக்காகவும் 2வது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன. சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டு, சி, பேசாமல் இருங்கள், தலைவேதனை என்று அதட்டினாள். உடனே அங்கே அதிசயமான நிசப்தம் உண்டாயிற்று. சிவகாமி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இன்றைக்கு ரதியைத்தான் அழைத்து போக வேண்டும். ரதிதான் சத்தம் போடாமல் வருவாள். ரதி வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபோது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது. மற்ற பட்சிகள் மௌனமாயிருந்த போதிலும் தலையை சாய்த்து கொண்டும் மற்றும் பலவித கோணங்கள் செய்து கொண்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்கின. 2வது கட்டை தாண்டியதும் 3வது கட்டு ஒன்று இருந்தது.
அது சமையல் கட்டு என்பது அங்கு வந்த புகையினாலும் அடுப்பிலிருந்து வந்த பலவகை உணவு பதார்த்தங்களின் நறுமணங்களினாலும் தெரிய வந்தது. தாழ்வாரத்தில் நின்றபடி அத்தை என்று கூப்பிட்டாள் சிவகாமி. ஏன் குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினாள். அதிதிகள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். முன்னொரு தடவை வந்தாரே, கடுவன் பூனை போன்ற முகத்துடனே ஒரு புத்த பிட்சு, அவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி. பெரியவர்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணே, நீ எங்கே கிளம்புகிறாய் ரதியையும் அழைத்து கொண்டு என்று மூதாட்டி கேட்டாள். அப்பாவும் அந்த புத்த பிட்சுவும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்துக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சமையற்கட்டை தாண்டி சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தை அடைந்தாள். கொல்லைப்புறத்தில் வீட்டைச் சேர்ந்தாற்போல் மல்லிகை, முல்லை, அலரி, பாரிஜாதம், சம்பங்கி முதலிய பூஞ்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள். அந்த காட்டில் நடக்கும்போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லி கொண்டு போனாள். என்ன ரதி, அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தின் போது 2 பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமாம். இந்த புத்த பிட்சு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது? யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாய் படாத பாடுபட்டு இந்த நிர்த்தியக்கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகா ரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை. 7 வருஷங்களுக்கு முந்தி நான் உன்னை போல் சிறு குழந்தையாயிருந்த காலத்தில் எவர் என்னுடன் கைகோர்த்து நின்று தாமும் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ, தமக்கும் நடனக்கலை சொல்லிக் கொடுக்கும்படி எவர் என் மோவாய்க்கட்டையை பிடித்து கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை. ரதி, நீயே சொல்லு, ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? ரதி பாவம். சிவகாமி தன்னிடம் சொல்லி கொண்டு வந்த விஷயங்களில் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகம்புல்லின் நுனியை கடித்து மென்று கொண்டு வந்தது. அரை நாளிகை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளியில் ஓர் அழகிய தடாகம் இருந்தது. அதில் தாமரை, செங்கழு நீர், நீலோத்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரையோரமாய் நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்த வண்ணம் பேசினாள். ரதி, இதை பார், அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டும், நான் முகம் கொடுத்து பேசப்போவதே இல்லை. போதும் உம்முடைய சிநேகிதம், போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாய் சொல்லுகிறேனா இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள். சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஓர் உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றது. அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான். உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது வந்த வீரன் யாராக இருக்கும் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களது யூகம் சரியானதா? தொடர்ந்து இணைந்திருங்கள் அருண் அந்த காலத்து ரேடியோவுடன். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குதிரை வந்த சப்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது. குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள். வருகிறது இன்னார்தாம் என்பதை அவளுடைய நெஞ்சு அவளுக்கு உணர்த்தியது. இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்டும் என்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது. அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கி கொண்டு சிவகாமி சிலையைப் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரை படியில் நின்றார். குளத்தின் தெளிந்த நீரில் சிவகாமியின் உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மரின் உருவமும் புலப்பட்டது. அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை. வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் நவயவ்வன முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவளுடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார். சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து, ரதி, இவர் யார், எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றாள். இதை கேட்ட நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது. புருவங்கள் நெறிந்தன. அவரும் ரதியை பார்த்து, ரதி, என் எஜமானி பரதகண்டத்திலேயே இணையற்ற பரதகலா ராணி ஆகிவிட்டாள் அல்லவா? பழைய சிநேகிதத்தை நினைவு வைத்திருக்க முடியுமா? இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும். இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியமில்லை ரதி என்றார். சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினாள், ரதி, என் ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய 1000 கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு. அவரோ பூமண்டலாதிபதியின் புதல்வர். தேச தேசங்களின் ராஜராஜாக்கள் எல்லாம் தம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்க பெற்ற பிரபு. அப்பேற்பட்டவர்களுக்கும் இந்த ஏழை சிற்பியின் மகளுக்கும் சிநேகம் எப்படி சாத்தியம்?
அந்த எட்டாத பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனம்தான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ரதி. மாமல்லர் பரிகாசம் தொனித்த குரலில் சொன்னார். ரதி, உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து. பரத சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்போது ஆடலரங்கத்தில் நிற்கவில்லை, அபிநயம் பிடிக்கவில்லை. நிறுத்தம், நிருத்தியம், ஹஸ்தம், அபிநயம் ஆகியவைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் சுபாவியமாக பேசச் சொல்லு. இயற்கையில் செவ்வரியோடிய சிவகாமியின் கண்கள் இப்போது கோபத்தினால் கோவைப்பழம் போல் சிவந்தன. ஆமாம் ரதி, ஆமாம். நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான். காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் எங்கே? ஆயன சிற்பியின் மகள் எங்கே? மாமல்லரின் அருளை பெறுவதற்கு அரண்மனைகளிலும் அந்தப்புறங்களிலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவங்கிடக்கிறார்கள். அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரல் தழுதழுத்தது. அவளுடைய கண்களில் நீர் துளித்தது. நரசிம்மவர்மர் மனங்கணிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில், சிவகாமி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில் தலைவனாகும் போது அரங்க மேடையில் சதங்கை ஒலிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன். என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார். இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை. மீண்டும் அவள் மான்குட்டியையே பார்த்தவளாய், ரதி, கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன். ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டார்கள் என்றாள். நரசிம்மவர்மருக்கு இப்போது உண்மையிலேயே கோபம் வந்ததென்று அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமி, ஏன் இன்றைக்கு விதம் மாறிப்போயிருக்கிறாய்? எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன். எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணியிருந்தேன். நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார். அப்போது சிவகாமி விம்மிய குரலில், ரதி, அவர் போகிறதா இருந்தால் போகட்டும், ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள். நரசிம்மர் மேலே அடி எடுத்து வைக்காமல் நின்று, நான் தான் என்ன குற்றம் செய்துவிட்டேன்? அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாயிருக்கும் என்றார். சிவகாமி பெண் சிங்கத்தை போல் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து, என்னுடைய நடனக்கலையை பற்றி எப்படி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள், எவ்வளவெல்லாம் முகஸ்துதி செய்தீர்கள். அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்திற்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள். நரசிம்மர் கலகலவென்று சிரித்து, இதை முன்னமேயே கேட்டிருக்க கூடாதா? நான் அரங்கேற்றத்திற்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? மேல் உப்பரிகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களை பற்றி அவ்வப்போது எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்திற்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன். அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின. நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி, இதை என் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டாள். சொல்லுவதற்கு நீ இடம் கொடுத்தால் தானே? இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம், வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைத்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து போக எத்தனித்தார். சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்து கொண்டு மானை போல் துள்ளி கரை மீது ஏறினாள். அவர்கள் இருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்தோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும் புல்லை மேயச் சென்றது. பலகையில் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பதை பார்த்த நரசிம்மர், இன்னும் என்ன கோபம் சிவகாமி? இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் என்னிடம் உனக்கு பிரியம் இல்லை என்றுதான் எண்ணிக்கொள்வேன் என்றார். சிவகாமி உடனே திரும்பி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்து, உங்களுக்கு மட்டும் என்னிடம் பிரியம் இருக்கிறதா? இருந்தால் இந்த 3 நாளாக என்னுடைய ஞாபகம் இல்லாமல் போனது ஏன் என்று கேட்டாள். இந்த 3 தினங்களாக நானும் உன்னை பார்க்க வர வேண்டும் என்று துடித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டன. அன்றைக்கு உன்னுடைய அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது ஏன் என்று உனக்கு தெரியாதா? பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கிறது. இவ்விதம் நரசிம்மர் சொல்லி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டு, நானும் கேள்விப்பட்டேன். யுத்தம் வந்துவிட்டதே என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களாக்கும் என்றாள். கவலையா? ஒரு நாளும் இல்லை சிவகாமி. பல்லவ குலத்தில் பிறந்தவர்கள் யுத்தம் வந்துவிட்டதே என்று கவலைப்பட மாட்டார்கள், குதூகலப்படுவார்கள். என் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் காலத்தில் இருந்து பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் நேரவில்லை. பல்லவ சேனா வீரர்களின் கையில் வேல்களும் வாள்களும் துருப்பிடித்து வந்தன. இப்போது அவற்றுக்கெல்லாம் வேலை வந்திருக்கிறது. போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் மின்னிப்பாயும் வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுகிறவன் நான் அல்ல. ஆனால் உன்னுடைய கரிய வெளிகளிலிருந்து கிளம்பி பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன்.
சிவகாமி தன்னை மீறி வந்த புன்முறுவலை அடக்கிக் கொள்ள முடியாதவளாய், புருஷர்களே இப்படித்தான் போலிருக்கிறது, சாதுரியமாகவும் சக்கரவட்டமாயும் பேசி உண்மையை மறைக்க பார்ப்பார்கள் என்று முணுமுணுத்தாள். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசிம்மரின் காதில் விழாமல் போகவில்லை. பழிமேல் பழியாக சுமத்தி கொண்டிருக்கிறாயே, எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் என்று மாமல்லர் கேட்டார். பின்னே நீங்கள் யுத்தத்துக்கு பயப்படுகிறவர் என்று நான் சொன்னேனா? நீங்கள் வீராதி வீரர், சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் பேரர், மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா? இந்த யுத்தம் வந்ததனால் திருமணம் தடைபட்டு விட்டதே, அதை பற்றி கவலைப்படுகிறீர்களாக்கும் என்றுதானே சொன்னேன். இவ்விதம் சிவகாமி கூறியபோது அவளுடைய முகத்தில் நாணத்துடன் கோபம் போராடியது. நரசிம்மர் வியப்புடன், சிவகாமி, என்ன சொல்லுகிறாய்? திருமணம் தடைபட்டு விட்டதா? யாருடைய திருமணம் என்று கேட்டார். ஓஹோ, உங்களுக்கு தெரியவே தெரியாது போலிருக்கிறது. நான் சொல்லட்டுமா? காஞ்சி மாநகரத்தில் மகாராஜாதிராஜ திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சக்கரவர்த்திக்கு தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லர் என்னும் திருக்குமாரர் ஒருவர் உண்டு. அந்த குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வருவதற்காக மதுரைக்கும் வஞ்சிக்கும் இன்னும் வடதேசத்திற்கும் தூதர்களை அனுப்ப ஏற்பாடாகி இருந்ததாம். அப்பேற்பட்ட சமயத்தில் யாரோ ஒரு பொல்லாத அரசன் பல்லவ ராஜ்யத்துக்குள் படையெடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகிவிட்டது. இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள் சிவகாமி. நரசிம்மர் கலகலவென்று சிரித்துவிட்டு, இதற்குத்தானா இவ்வளவு பாடுபடுத்தினாய்? நான் பயந்து போய்விட்டேன். உனக்குத்தான் ஒருவேளை ஆயனர் திருமணம் நிச்சயம் செய்து விட்டாரோ என்று. அப்படி ஒன்றும் இல்லையே என்றார். சிவகாமி கண்களில் கபட குறும்பு தோன்ற அவரை பார்த்து, ஏன் இல்லை? என் தந்தை கூட அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரிடம் சிற்ப வேலை கற்றுக்கொள்ளும் கெட்டிக்கார சீடப்பிள்ளை ஒருவனை பார்த்து என்னை மனம் செய்து கொடுக்கப் போகிறாராம் என்றாள். ரொம்ப சந்தோஷம். உன் தந்தை நிஜமாக அப்படி சொன்னாரா? அவரை உடனே பார்த்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நரசிம்மர் கூறிய மறுமொழி சிவகாமியை திடுக்கிடச் செய்தது. அவள் தொடர்ந்து கலக்கமுற்ற குரலில், ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை. எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் புத்த பிட்சினியாக போகிறேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்றாள். என்ன, நீயா புத்த பிட்சினியாக போகிறாய்? ஆயனர் மகளா இப்படி பேசுகிறது? சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கை செய்தார்கள்? சிவகாமி, நம் திருநாவுக்கரசர் பெருமானின் தேனினும் இனிய சைவத் திருப்பாடல்களை நீ கேட்டிருக்கிறாயே. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் என்ற தெய்வீக பாடலுக்கு அபிநயங்கூட பிடித்தாயே. அப்படி இருந்தும் புத்த பிட்சினியாக வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்படி உதித்தது என்று நரசிம்மர் சரமாரியாக பொழிந்தார். எனக்கு சிவன் பேரிலும் திருமால் பேரிலும் வெறுப்பு ஒன்றுமில்லை. கல்யாணத்தின் பேரிலேதான் வெறுப்பு. புத்த பிட்சினியாகி நான் தேச யாத்திரை செய்ய போகிறேன் என்று சிவகாமி தலைகுனிந்த வண்ணம் கூறினாள். சிவகாமி, அந்த மாதிரி எண்ணமே உனக்கு தோன்றி இருக்கக்கூடாது. மகா மேதாவியான உன் தந்தையின் பேச்சை நீ தட்டலாமா? அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரன் எவனோ அவனை நீ மனம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நரசிம்மர் கடுமையான குரலில் சொன்னார். என்னை எந்த அசட்டு பிள்ளையின் கழுத்திலாவது கட்டிவிடுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரத்தை? அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அரசிலங்குமாரியை நீங்கள் மணந்து கொள்வதை நான் குறுக்கே நின்று தடுக்கவில்லையே என்றாள் சிவகாமி. அவளுடைய கண்களில் நீர் ததும்பி நின்றது. ஜாக்கிரதை சிவகாமி, அசட்டு பிள்ளை என்று யாரை சொன்னாய்? உன் தந்தையின் சீடர்களுள் ரொம்ப கெட்டிக்காரன் யார் என்று உனக்கு தெரியாதா? ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிற்பக்கலை வருவது போல் வேறு யாருக்கும் வராது என்று சொல்லியதில்லையா? ஆயனரின் சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாயிருந்தால் எனக்குத்தானே கொடுக்க வேண்டும். அதற்காக உன் தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று நரசிம்மர் கூறியபோது அவருடைய முகத்தில் குறும்பும் குதூகலமும் தாண்டவமாடின. சிவகாமியோ சட்டென்று பலகையிலிருந்து எழுந்து நின்றாள். பிரபு, இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீண் ஆசை காட்டுகிறீர்கள் என்று கூறி மேலே பேச முடியாமல் விம்மி அழத் தொடங்கினாள். நரசிம்மவர்மன் அவளுடைய கரங்களை பிடித்து மறுபடியும் பலகையில் தம் அருகில் உட்கார வைத்து கொண்டு, சிவகாமி, என்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்படி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும்போது என்று கூறுவதற்குள் சிவகாமி விம்மிக்கொண்டே, பிரபு, இது ஆனந்த கண்ணீர், துயரக் கண்ணீர் அல்ல என்றாள். நரசிம்மர் தமது அங்கவஸ்திரத்தின் தலைப்பினால் சிவகாமியின் கண்ணீரை துடைத்த வண்ணம், நினைக்க நினைக்க ஒரு விஷயம் எனக்கு வியப்பை அளிக்கிறது என்று கூறினார். சற்று முன் சிவகாமியின் முகத்தை ரதி ஏறிட்டு பார்த்தது போல் இப்போது சிவகாமி நரசிம்மரை ஏறிட்டு பார்த்தாள். அது என்ன வியப்பான விஷயம் என்னும் கேள்வியை அவளுடைய கண்களின் நோக்கும் புருவங்களின் நெறிப்பும் கேட்பன போல தோன்றின. நரசிம்மர் சிவகாமியின் முகத்தை கண்களால் விழுங்கி விடுபவர் போல் பார்த்து கொண்டு கூறினார்,
3 வருஷ காலத்திற்குள் உன்னிடம் ஏற்பட்டிருக்கும் மாறுதலைத்தான் சொல்லுகிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? சக்கரவர்த்தியும் நானும் அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவோம். என்னை கண்டதும் நீ கொஞ்சமும் கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் ஓடி வருவாய். என் கைகளை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போவாய். நம் இருவருடைய தந்தையரும் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கும் போது நாம் இன்னொரு பக்கத்தில் கொட்டமடிப்போம். சில சமயம் நான் உன்னை எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும்படி கேட்பேன். நீ சொல்லிக் கொடுக்க முயல்வாய். எனக்கு நன்றாய் வராது. அதை கண்டு நீ கலகலவென்று சிரிப்பாய். உன்னுடைய முல்லைப்பல் வரிசையை பார்த்து நான் மதிமயங்கி நிற்பேன். இன்னும் சில சமயம் நாம் இருவரும் ஓடி பிடித்து விளையாடுவோம். சில சமயம் ஆயனர் அமைத்த கற்சிலைகளுக்கு மத்தியில் நீயும் ஒரு சிலையைப் போல் அசையாமல் நிற்பாய். நானும் வேண்டுமென்றே உன்னை சிலையாக பாவித்து கொண்டு மேலே போவேன். உன்னுடைய சிரிப்பின் ஒளியை கேட்ட பிறகு திரும்பி பார்த்து உன்னை பிடித்து கொள்வேன். அகப்பட்டு கொண்டாயா சிவகாமி தேவி என்று பாடுவேன். இப்படியெல்லாம் நாம் விளையாடுவதை பார்த்து நம்முடைய தந்தைமார்களும் சந்தோஷப்படுவார்கள். அதெல்லாம் ஒரு குதூகலமான கனவு மாதிரி இப்போது தோன்றுகிறது. பிரபு, நான் ஏதோ மாறிப்போனதாக சொன்னீர்கள். எந்த விதத்தில் மாறியிருக்கிறேன் என்று சிவகாமி கேட்டாள். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய். எனக்கு 16 பிராயம் பூர்த்தியான போது சக்கரவர்த்தி என்னை தேச யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார். தெற்கே சித்தர்மலையிலிருந்து வடக்கே நாகார்ஜுன மலை வரையில் நாங்கள் யாத்திரை செய்தோம். மேற்கே காவிரி நதியின் ஜனனஸ்தானம் வரையில் போயிருந்தோம். யாத்திரையை முடித்துக்கொண்டு நாங்கள் திரும்பி வருவதற்கு 3 வருஷமாயிற்று. அந்த 3 வருஷமும் எனக்கு 3 யுகமாக இருந்தது என்றாள் சிவகாமி. 3 வருஷம் கழித்து நான் திரும்பி வந்து மறுபடியும் உன்னை பார்த்தபோது நீ பழைய சிவகாமியாகவே இல்லை. தேவசபையிலிருந்து ரம்பையோ ஊர்வசியோ வந்து ஆயனர் வீட்டில் வளர்வதாகவே தோன்றியது. உருவ மாறுதலை காட்டிலும் உன்னுடைய குணத்திலும் நடவடிக்கையிலும் காணப்பட்ட மாறுதல்தான் எனக்கு அதிக வியப்பை அளித்தது. என்னை கண்டதும் நீ முன்போல் ஆர்வத்துடன் ஓடி வந்து வரவேற்கவில்லை. கலகலப்பாய் பேசவில்லை. தூண்மறைவில் மறைந்து கொண்டு நின்றாய். நான் உன்னை பார்க்கும்போது நீ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாய். நான் உன்னை பார்க்காத சமயங்களில் கடைக்கண்ணால் என்னை பார்த்து கொண்டிருந்தாய். தப்பித்தவறி நம் கண்கள் சந்திக்கும் சமயம் உடனே தலையை குனிந்து கொண்டாய். உன்னுடைய களீர் என்ற சிரிப்பு மறைந்து விட்டது. சில சமயம் உன் கண்களில் நீர் ததும்பி நிற்பதை கண்டேன். ஒரு காரணமும் இல்லாமல் நீ பெருமூச்சு விடுவதை கேட்டேன். எல்லாவற்றையும் விட அதிக வியப்பை எனக்கு அளித்தது என்னவென்றால், என்னை அறியாமல் நானே சில சமயம் பெருமூச்சு விடத் தொடங்கினேன் என்று நரசிம்மர் சொன்னபோது சிவகாமி களீர் என்று சிரித்து விட்டாள். நரசிம்மர் மீண்டும் தொடர்ந்து கூறினார். என் உள்ளத்திலும் ஒரு மாறுதலை கண்டேன். இரவு பகலும் சதா சர்வகாலமும் உன்னுடைய நினைவு என் இருதயத்தில் குடிகொண்டது. அந்த நினைவு இன்பத்தையும் வேதனையையும் ஏக காலத்தில் அளித்தது. எப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் ஈடுபட்ட போதிலும் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் இந்த தாமரை குளக்கரையில் ஒரு நாள் நாம் தனியாக சந்தித்தோம். 3 வருஷம் உன்னை வந்து பார்க்காமல் இருந்ததற்காக நீ என்னிடம் சண்டை பிடித்தாய். கடைசியில் உன்னை மறப்பதில்லை என்று கையடித்து சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னாய். எனக்கு சிரிப்பு வந்தது. உன்னை ஒரு கணமும் மறக்க முடியாமல் நான் திண்டாடிய திண்டாட்டம் எனக்கல்லவா தெரியும். ஆனாலும் உன்னுடைய மன திருப்திக்காக சத்தியம் செய்து கொடுத்தேன். அதன் பிறகு இன்றுதான் நாம் இந்த குளக்கரையில் சந்திக்கிறோம். ஒருவேளை நீ இங்கிருக்க மாட்டாயா என்ற ஆசையினால் வந்தேன். வந்து பார்த்தால் நீ இங்கே இருக்கிறாய். நம்முடைய உள்ளங்கள் தான் எப்படி ஒத்திருக்கின்றன என்று சொல்லி நரசிம்மர் நிறுத்தினார். இவ்வளவெல்லாம் சொன்னீர்கள். நான் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி சொல்லவில்லை என்றாள் சிவகாமி. என்ன கேள்வி அது? தயவு செய்து ஞாபகப்படுத்தினால் நல்லது என்றார் மாமல்லர். மதுரைக்கும் வஞ்சிக்கும் திருமண தூதர்களை அனுப்புவதாக இருந்த விஷயம்தான். நரசிம்மர் லேசாக சிரித்துவிட்டு, அது உண்மைதான். மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எந்த தாய்க்குத்தான் எண்ணமில்லாமல் இருக்கும்? என் தாயாருடைய ஏற்பாடு அது. ஆனால் நான் சக்கரவர்த்தியிடம் என் மனநிலையை தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அதற்குள் இந்த யுத்தம் வந்து அதற்கு அவசியமே இல்லாமல் செய்துவிட்டது என்று கூறினார். பிரபு, எனக்கு என்னவோ நிம்மதி இல்லை. 3.5 வருஷத்துக்கு முன்பு இருந்தது போல் நாம் இருவரும் குழந்தைகளாகிவிடக்கூடாதா என்று தோன்றுகிறது. இல்லை சிவகாமி, மறுபடியும் குழந்தைகளாவதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, தேவி சிவகாமியை பார்த்த பிறகு குழந்தை சிவகாமியை நான் விரும்ப முடியாது. 2வது காரணம், சக்கரவர்த்தி இப்போதே நான் போர்க்களம் போவதற்கு ஆட்சேபிக்கிறார். நான் குழந்தையாயிருந்தால் சம்மதிப்பாரா? பிரபு, தாங்கள் கூட உண்மையாகவே போர்க்களம் போவீர்களா என்று சிவகாமி கவலையுடன் கேட்டாள். அவசியம் போவேன். என் தந்தையுடன் அதை பற்றித்தான் 3 நாளாக வாதம் செய்து கொண்டிருக்கிறேன். 100 வருஷ காலமாக அந்நியர்கள் காலடி வைக்காத பல்லவ சாம்ராஜ்யத்தில் இன்று சலுக்கர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். அவர்களை துவம்சம் செய்து புத்தி புகட்ட வேண்டாமா?
பிரபு, அதற்கு பல்லவ சைனியங்கள் இல்லையா, படைத்தலைவர்கள் இல்லையா? தாங்கள் ஏன் போக வேண்டும்? பல்லவ சைன்யங்கள் அந்நியர்களை எதிர்த்து வீரப்போர் புரியும் போது நான் என்ன செய்வதாம்? அரண்மனையில் உட்கார்ந்து அறுசுவை உண்டு அருந்தி அந்தப்புற மதர்களுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கட்டுமா? அப்படி நான் இருந்தால் ஆயனர் மகளின் காதலுக்கு பாத்திரமாவேனா? சிவகாமி கூறினாள், பிரபு, தாங்கள் போர்க்களம் போவதை தடுப்பவள் நான் அல்ல. தாராளமாய் சென்று பகைவர்களை வென்று வாகை மாலை சூடி வாருங்கள். ஆனால் என்ன? என்னுடைய கோரிக்கையை பரிகாசம் செய்யக்கூடாது. இல்லை சிவகாமி, சொல்லு. வள்ளியம்மைக்கு சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல் உங்கள் கையில் உள்ள வேலின் மேல் ஆணை வைத்துச் சொல்லுங்கள், போர்க்களத்திலும் என்னை மறப்பதில்லை என்று. நரசிம்மர் புன்முறுவல் செய்து, இவ்வளவுதானே? என்னை மறந்துவிடுங்கள் என்று நீ ஆணையிடச் சொன்னால்தான் என்னால் முடியாது. மறக்காமல் இருப்பதற்கு எத்தனை தடவை வேணுமானாலும் செய்கிறேன். இதோ என்று வேலை தூக்கி பிடித்தவர் சட்டென்று தயங்கி நின்றார். பிரபு, ஏன் தயங்குகிறீர்கள்? அதற்குள்ளே மனம் மாறிவிட்டதா என்றாள் சிவகாமி. இல்லை சிவகாமி, இல்லை. இந்த வேல் என்னுடையதில்லையே, இன்னொருவருடைய வேலின் மேல் ஆணையிடலாமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். உங்களுடைய வேல் இல்லையா? பின் யாருடையது? அரங்கேற்றத்தன்று மத யானையின் மேல் வேல் எறிந்து ஆயனரையும் உன்னையும் தப்புவித்தானே, அந்த வீரவாலிபனுடையது. அந்த மகாவீரனை நேரில் கண்டு அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். அப்புறம் அந்த வாலிபனை நீங்கள் பார்க்கவே இல்லையா என்று சிவகாமி கேட்டாள். 3 நாளாக நாடு நகரமெல்லாம் தேடுகிறோம், அவன் மட்டும் அகப்படவில்லை. பிரபு, அவன் இருக்குமிடம் சொன்னால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டாள் சிவகாமி. அவன் இருக்குமிடம் உனக்கு தெரியுமா? சீக்கிரம் சொல் சிவகாமி. உனக்கு என்னையே தான் கொடுத்திருக்கிறேனே, வேறு என்ன தரப்போகிறேன்? அந்த வாலிபன் இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறான். நரசிம்மர் துள்ளி எழுந்து, என்ன சொல்கிறாய் சிவகாமி? அவன் உன் வீட்டுக்கு எப்படி வந்தான் என்று கேட்டார். முன்னே உங்களிடம் சொன்னேன் அல்லவா, ஒரு புத்த பிட்சு அடிக்கடி வந்து அப்பாவையும் என்னையும் வடநாட்டிற்கு வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த நாகநந்தி அடிகள்தான் அழைத்து கொண்டு வந்தார். ஆகா, சக்கரவர்த்தி கூறியது உண்மையாயிற்று. சிவகாமி, அதோ கேள் என்றார் நரசிம்மர். தூரத்தில் பேரிகை முழக்கம், சங்கநாதம், குதிரைகளின் காலடி சத்தம் கலந்து கேட்டன. யார்? சக்கரவர்த்தியா என்றாள் சிவகாமி. ஆம், சக்கரவர்த்தி தான் வருகிறார். இதோ நான் போய் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொள்கிறேன். நீயும் சீக்கிரம் வீடு வந்து விடுவாய் அல்லவா? குறுக்கோழியாக வந்து விடுவேன் பிரபு. தாங்கள் போர்க்களம் போவதற்கு முன்னால் இங்கே மறுபடியும் வருவீர்களா? அவசியம் வருகிறேன். உன் கருவிழிகளில் மின்னும் வேல்களின் மேல் ஆணை என்று சொல்லிவிட்டு நரசிம்மர் திரும்பி பார்த்து கொண்டே விரைந்து சென்று குதிரை மீதேறினார். அவர் போவதை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு நின்ற சிவகாமி குதிரை காட்டுக்குள் மறைந்ததும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தாள். வீட்டிலிருந்து வரும்போது அவளுடைய நடையில் காணப்படாத மிடுக்கும் குதூகலமும் இப்போது காணப்பட்டன. ரதியை அவள் மறந்து சென்றாலும் அவள் போவதை பார்த்துவிட்டு ரதி பின்தொடர்ந்து துள்ளி ஓடிற்று. பழந்தமிழ்நாட்டு மன்னர்களுக்குள்ளே ஒப்புயர்வற்றவரும் தமது இணையில்லாத புகழை என்றும் அழியாத வண்ணம் கல்லிலே செதுக்கி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை அன்றொரு நாள் இரவில் யுத்த செய்தி வந்த அவசரத்தில் மத யானையின் வெறியினால் நிகழ்ந்த தடபுடாளுக்கு மத்தியில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த இராஜாங்க கவிகள் புத்தியிலே பிரகஸ்பதி என்றும், வித்தையிலே சரஸ்வதி என்றும், அழகிலே மன்மதன் என்றும், வீரத்திலே அர்ஜுனன் என்றும், கொடையிலே கர்ணன் என்றும் வர்ணிப்பதுண்டு. இந்த வர்ணனையெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையிலேயே பொருந்துவதாயிருந்தது. மகேந்திரவர்மர் ஆஜானுபாகுவான தோற்றமுடையவர். அவருடைய கம்பீரமான முகத்தில் பல 100 வருஷங்களாக வாழையடி வாழையாக வந்த ராஜகுலத்தின் வீரக்கலையோடு சிறந்த கல்வி ஆராய்ச்சியினாலும் கலைப்பயிற்சியினாலும் ஏற்படும் சித்யாதேஜசும் பிரகாசித்தது. காஞ்சி நகரின் பிரசித்தி பெற்ற பொற்கொள்ளர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீடம், குண்டலம், வாகுவளையம், வீரக்கழல் முதலிய ஆபரணங்களை அவர் தரித்திருந்தார். அவருடைய விசாலமான வீரலட்சுமி குடிகொண்ட மார்பை விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசித்த நவரத்ன மாலைகள் அலங்கரித்தன. அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டு பீதாம்பரங்களை உற்பத்தி செய்வதில் அந்த நாளிலேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்றிருந்தது. அத்தகைய பீதாம்பரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்த அணிந்தபோது அவை அதிக சோபை பெற்று விளங்கியதாக நெசவு கலைஞர்கள் பெருமிதத்துடன் கூறினார்கள். மகேந்திரர் தமிழ் மொழி, வடமொழி, பிராகிருதம் ஆகிய 3 மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதராக விளங்கினார். வடக்கே தட்சசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் உள்ள பண்டிதர்கள் மகா ரசிகரான மகேந்திர சக்கரவர்த்தியிடம் தங்களுடைய புலமையை காட்டி பரிசு பெறும் பொருட்டு காஞ்சி வந்து மொய்த்த வண்ணம் இருந்தார்கள். அன்றைக்கு 500 வருஷங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜ்ஜயினி நகரத்தில் அரசு செலுத்தி காளிதாசன் முதலிய மகா கவிகளை ஆதரித்த
சந்திரகுப்த விக்ரமாதித்யருக்கு பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்பக விருட்சமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி தான் என்பது வெகு ஜனவாக்காக இருந்தது. சித்திரம், சிற்பம் ஆகிய கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடல்லாமல் அவற்றை நன்றாக பயின்று அந்தந்த கலைகளில் வல்லவர்களாயிருந்த கலைவாணர் எல்லாரும் பார்த்து வியக்கும்படியாக தேர்ச்சியும் பெற்றிருந்தார். சிற்பத்துறையில் மகேந்திரனின் அதிசயமான கற்பனை திறனை கண்டு வியந்து சிற்பசாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்களிடம் சித்திரக்கார புலி என்னும் பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். மத்த விலாச பிரகசனம் என்னும் ஹாஸ்ய நாடகத்தை வடமொழியில் இயற்றி மத்த விலாசர் என்னும் பட்டத்தை அடைந்தார். சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியாரிடம் அவர் சங்கீதக்கலை பயின்று 7 நரம்புகளை உடைய பரிவாதினி என்னும் வீணையை அபூர்வமாக கையாளும் திறமை பெற்றிருந்தார். தாள வகைகளிலே சங்கீர்ண ஜாதி தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீர்ண ஜாதி பிரகரணர் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மகேந்திரர் இளம் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்து பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேசிக்காதவராய் தமது சாம்ராஜ்யத்தில் இருந்த சைவர், வைஷ்ணவர், பௌத்தர், சமணர், சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தபடியால் குணபரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. திரிவதிகை ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பெற்ற சிவாலயத்துக்கு குணபரேஸ்வரம் என்ற பெயர் வழங்கிற்று. மகேந்திர சக்கரவர்த்திக்கு முற்பட்ட சுமார் 300 வருஷ காலத்தில் வடநாட்டில் இருந்து பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புத்த பிட்சுகளும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யாபீடங்களை ஏற்படுத்தி வந்தார்கள். இக்காரணத்தினால் நமது வரலாறு நிகழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்க பிரபலமடைந்து செந்தமிழ் மொழியின் சிறப்பை ஓரளவு மங்கச் செய்திருந்தன என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். திருநாவுக்கரசர் முதலிய சைவ நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பக்தி சுவை சொட்டும் பாடல்களை பொழிந்து தெய்வத் தமிழ் மொழியை மீண்டும் சிம்மாசனம் ஏறச் செய்த மகோன்னத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமாகியிருந்தது. எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருப்பதன் காரணத்தை நேயர்கள் யூகித்துக் கொள்ளலாம். மகாராஜாதிராஜ பூமண்டலாதிபதி திரிபுவன சக்கரவர்த்தி மத்த விலாச விசித்திர சித்த சங்கீர்ண ஜாதி பிரகரண சித்திரக்கார புலி குணபரண மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை இத்தனை நேரம் ஆயனர் வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைத்து விட்டதற்காக வாசகர்களிடம் மன்னிப்பை கோருகிறோம். இவ்விதம் நாம் அந்த மன்னர் பெருமானை நிறுத்தி வைத்து விட்ட போதிலும் ஆயன சிற்பியார் அவரை வரவேற்று உபசரிப்பதில் சிறிதும் காலம் தாழ்த்தி விடவில்லை. சக்கரவர்த்தியின் வருகையை அறிவித்த பேரிகை ஒளி வெகு தூரத்தில் கேட்டபோதே ஆயனர் பரபரப்புடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமாக நின்றார். குதிரையிலிருந்து இறங்கும் போதே சக்கரவர்த்தி பெருமான், ஆயனரே, அன்றிரவு சுகமாக வந்து சேர்ந்தீர்களா? சிவகாமி சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார். ஆயனர் முன்னால் ஓரடி சென்று கும்பிட்டு, ஆகா, சுகமாக வந்து சேர்ந்தோம். குழந்தைதான் 3 நாளாக அவ்வளவு சௌக்கியம் இல்லாமல் இருந்தாள் என்பதற்குள் மகேந்திர பல்லவர், அப்படியா, இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கவலை குரலில் கேட்டார். இன்று சற்று பாதகமில்லை என்றார் ஆயனர். எல்லாரும் வீட்டுக்குள் சென்றார்கள். சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஓர் அழகிய கல் சிம்மாசனத்தை அமைத்திருந்தார். அந்த சிம்மாசனத்தில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமிக்ஞை செய்ய அவள் அருகில் நெருங்கி வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்கரித்தாள். அப்போது ஆயனர், பெருமானே, அரங்கேற்றம் நடுவில் தடைபட்ட காரணத்தினால் குழந்தை உற்சாகம் இழந்திருக்கிறாள். அவளுடைய சௌக்கிய குறைவுக்கு அதுதான் காரணம். ரசிக சிரோமணியான தாங்கள்தான் அவளுக்கு ஆசி கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்றார். அயனரே, உமது குமாரி அன்றைக்கு நடனமாடியதாகவே எனக்கு தோன்றவில்லை. நடனக்கலையே ஓர் உருவம் எடுத்து வந்து ஆடியதாகவே தோன்றியது என்றார் மகேந்திரர். சங்கீர்ண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஓர் ஆட்டம் கற்பித்திருந்தேன். அதை ஆட முடியாமல் போய்விட்டது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார். ஆமாம், இன்னும் என்னவெல்லாமோ விந்தைகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரிந்துதான் இருந்தது. நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது. அவ்வளவு முக்கியமான செய்தியாய் இருந்திராவிட்டால் போயிருக்க மாட்டேன் என்றார் சக்கரவர்த்தி. நானும் கேள்விப்பட்டேன் பிரபு. நமது ராஜ்யத்துக்குள்ளேயே அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்களாமே, என்ன தைரியம், என்ன துணிச்சல் அவர்களுக்கு என்று ஆயனர் உண்மையான ஆத்திரத்துடன் கூறினார். அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அடைவார்கள் ஆயனரே. பல வருஷ காலமாக பல்லவ ராஜ்யத்துக்குள் பகைவர் படைகள் நுழைந்ததில்லை. நான் போர்க்களத்தை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வைத்தார்.
ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியான பாக்கியம் நேரிட்டிருக்கிறது. வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை திரட்டி கொண்டு படையெடுத்து வருகிறான். நாமும் பெரும் பலம் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நமது ராஜ்யத்தில் சலுக்கர் படையெடுத்ததனால் எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைபட்டதுதான் அதிக கோபத்தை உண்டாக்குகிறது. இந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆயனர் பெருமையினால் பூரித்தவராய் அருகில் தலைகுனிந்த வண்ணம் நின்ற சிவகாமியை அருமையுடன் நோக்கினார். சக்கரவர்த்தி மேலும் கூறினார், அரங்கேற்றத்தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் போயிற்று. சபையிலேயே செய்திருக்க வேண்டிய சன்மானத்தை இங்கேயாவது செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லையே. இவ்விதம் சொல்லிக்கொண்டு சக்கரவர்த்தி தம் கையில் இருந்த ரத்னப்பையில் இருந்து அழகான இரட்டை விட முத்து மாலையை எடுத்தார். அப்போது ஆயனர், பெருமானே, தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும்போது எங்கே கொடுத்தால் என்ன? சிவகாமி, உன் பாக்கியமே பாக்கியம். இந்த பரதகண்டத்துக்குள்ளே சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்கு உணர்ந்தவரான விசித்திர சித்த மகாபிரபு உன்னுடைய கலைத்திறமையை மெச்சி உனக்கு சன்மானம் அளிக்கப் போகிறார் என்று கூறி சமிக்ஞை செய்யவும் சிவகாமி முன்னால் வந்து சக்கரவர்த்தியை பணிவுடன் வணங்கி கரங்களை நீட்டினாள். சக்கரவர்த்தி முத்துமாலையை எடுத்து சிவகாமியின் நீட்டிய கரங்களில் வைத்தபோது, அடடா, இதென்ன மீண்டும் அபசகுணம்! மாலை அவள் கையில் இருந்து நழுவி கீழே தரையில் விழுந்து விட்டதே. ஆயனரின் முகம் சட்டென்று சுருங்கியது. மகேந்திர பல்லவருடைய திடசித்தங்கூட சிறிது கலங்கி விட்டதாக அவருடைய புருவங்களின் நெருப்பில் இருந்து தெரிந்தது. சிவகாமியின் மனத்திலும் ஏதேனும் துணுக்கம் ஏற்பட்டிருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த கணத்தில் அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தால் அவளுடைய உள்ளமும் மலர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நிச்சயமாக தெரிந்தது. கீழே விழுந்த முத்து மாலையை அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டென்று குனிந்து எடுத்தார். எடுத்த மாலையை சிவகாமியின் நீட்டிய கரங்களில் அவர் வைக்க சிவகாமி அதை ஆர்வத்துடன் வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டு கழுத்திலும் அணிந்து கொண்டாள். அந்த முத்துமாலை பரிசை குமார சக்கரவர்த்தியின் கையினால் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் பொங்கிய உவகை முகத்திலும் பிரதிபலித்தது. இயல்பே அல்லவா? நழுவித் தரையில் விழுந்த முத்துமாலையை குமார சக்கரவர்த்தி குனிந்து எடுத்து கொடுத்ததையும் அதை சிவகாமி முகமலர்ச்சியுடன் வாங்கி அணிந்து கொண்டதையும் பார்த்த ஆயனரின் முகம் மீண்டும் பிரகாசமடைந்தது. சக்கரவர்த்தி இதையெல்லாம் கவனியாதது போல் கவனித்தவராய் ஆயனரை பார்த்து, மகா சிற்பியாரே, இந்த முத்துமாலையைப் போல் எவ்வளவோ உயர்ந்த பரிசுகளையெல்லாம் உமது புதல்வி வருங்காலத்தில் அடையப் போகிறாள். இந்த பல்லவ ராஜ்யத்துக்கே அவளால் புகழும் மகிமையும் ஏற்பட போகின்றன. வருங்காலத்தில் எது எப்படியானாலும் சிவகாமியின் நடனக்கலை பயிற்சி மட்டும் தடைபடக்கூடாது. அவளுக்கு எந்த விதத்திலும் உற்சாகக் குறைவு நேரிடாமல் நீர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆயனர், பல்லவேந்திரா, தாங்களும் குமார சக்கரவர்த்தியும் உற்சாகப்படுத்துவதற்கு இருக்கும்போது சிவகாமிக்கு உற்சாக குறைவு ஏன் ஏற்பட போகிறது? எனக்குத்தான் என்ன கவலை என்று சொல்ல மகேந்திர பல்லவர் கூறினார், அப்படி இல்லை ஆயனரே. இந்த யுத்தம் காரணமாக நானும் குமார சக்கரவர்த்தியும் சில காலம் இவ்விடம் வர முடியாமலும் உங்களை பார்க்க முடியாமலும் போகலாம். அதனாலே உங்கள் இருவருடைய கலைப்பணிக்கும் எந்தவிதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது. சிவகாமி புத்த பிட்சுணியாக விரும்புவதாக சற்று முன்னால் சொன்னீரல்லவா? ஒரு விதத்தில் அது பொருத்தமானதுதான். சிவகாமி சாதாரண பெண் அல்ல. மற்ற பெண்களைப் போல் உரிய பருவத்தில் இல்வாழ்க்கையை மேற்கொண்டு அற்ப சுகங்களில் காலங்கழிக்க பிறந்தவள் அல்ல. பெண்ணாய் பிறந்தவர்களில் லட்சத்திலே ஒருவருக்குத்தான் இப்பேற்பட்ட கலை உணர்ச்சி ஏற்படும். அதை போற்றி வளர்க்க வேண்டும். சம்சார வாழ்க்கையை பொறுத்தவரையில் சிவகாமி தன்னை பிட்சினியாகவே நினைத்து கொள்ளலாம். தெய்வீகமான நடனக்கலைக்கே அவள் தன்னை அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மொழிகளை கூறியபோது மகேந்திர பல்லவரின் மனத்திலே என்ன இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மொழிகள் அங்கிருந்த 3 பேருடைய உள்ளங்களிலும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை உண்டாக்கி இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முகபாவ மாறுதல்களிலிருந்து நன்கு தெரிந்தது. ஆயனர் தமது உள்ள கிளர்ச்சியை வார்த்தைகளினாலேயே வெளியிட்டார். பிரபு, என்னுடைய மனத்தில் உள்ளதை அப்படியே தாங்கள் கூறிவிட்டீர்கள். இல்வாழ்க்கையை மேற்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று வளர்ப்பதற்கு எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த அபூர்வமான தெய்வக்கலையை பயின்று வளர்ப்பதற்கு அதிகம் பேர் இல்லைதானே? இவ்விதம் ஆயனர் சொல்லிக்கொண்டே சிவகாமியை திரும்பி பார்த்து, சக்கரவர்த்தியின் பொன்மொழிகளை கேட்டாயா குழந்தாய் என்றார். சிவகாமியின் முகமானது அச்சமயம் கீழ்த்தர சிற்பி அமைத்த உணர்ச்சியற்ற கற்சிலையின் முகம்போல் இருந்தது. எத்தனையோ விதவிதமான உள்ளப்பாடுகளை எல்லாம் முகபாவத்திலேயே, கண்ணிமையிலேயே, இதழ்களின் மடிப்பிலேயே அற்புதமாக வெளியிடும் ஆற்றல் பெற்றிருந்த சிவகாமி அச்சமயம்
தம் சொந்த மனோநிலையை முகம் வெளியிடாதபடி செய்வதில் அபூர்வ திறமையை காட்டினாள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் நரசிம்மவர்மர் அபிநய கலையில் தேர்ச்சி பெறாதவர் ஆனபடியால் சக்கரவர்த்தியின் வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய முகம் சிவந்தது, இதழ்கள் துடித்தன. மற்றவர்கள் கவனியாத வண்ணம் உடனே அவர் திரும்பி பக்கத்தில் இருந்த சிலையையும் சித்திரங்களையும் பார்ப்பவர் போல் அவ்விடமிருந்து பெயர்ந்து அப்பால் சென்றார். சக்கரவர்த்தியும் தாம் இத்தனை நேரம் வீற்றிருந்த சிற்ப சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து, சிற்பியாரே, எவ்வளவோ முக்கியமான அவசர வேலைகள் எனக்கு இருக்கின்றன, இருந்தாலும் இங்கே வந்துவிட்டால் எல்லாம் மறந்து விடுகிறது. உமது புதிய சிலைகளை பார்த்துவிட்டு சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நடந்தார். ஆயனரும் சிவகாமியும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். மகேந்திர பல்லவர் புதிதாக செய்திருந்த நடனத் தோற்ற சிலைகளை பார்த்து கொண்டே, இது கஜகஸ்தம், இது அர்த்த சந்திரகஸ்தம் என்று சொல்லிய வண்ணமாக நடந்து ஆயனர் கடைசியாக செய்து முடித்திருந்த சிலையண்டை போனதும் ஆஹா என்று கூறிவிட்டு நின்றார். சற்று நேரம் அதை உற்று பார்த்துவிட்டு, ஆயனரே, தொண்டை மண்டலத்திலுள்ள மகா சிற்பிகளுக்குள்ளே உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. ஆனால் நீர் கூட இத்தனை காலமும் இந்த சிலையைப் போல் ஜீவகளை பொருந்திய சிலையை செய்தது கிடையாது. அன்பிற்குரியவர் நெடுங்காலம் வராதபடியால் ஏற்பட்ட இருதய தாபத்தை இந்த சிலையின் முகபாவமும் மற்ற அங்கங்களின் நெளிந்த தோற்றமும் எவ்வளவு நன்றாய் வெளியிடுகின்றன. கண்களும் கண்ணிமைகளும் புருவங்களும் கூட அல்லவா நம்மோடு வார்த்தையாடுகின்றன. ஆயனரே, சிவகாமியின் அரங்கேற்றத்திற்கு பிற்பாடு இந்த சிலையை பூர்த்தி செய்திருக்கிறீர் இல்லையா என்று கேட்டார். ஆம் பெருமானே, இன்று காலையில்தான் பூர்த்தி செய்தேன். சிவகாமி பெரிய மனது செய்து இன்றைக்கு எனக்காக மறுபடியும் ஆடி அபிநயம் பிடித்தாள். மகேந்திரர் மந்தகாசத்துடன் சிவகாமியை பார்த்துவிட்டு, சிற்பியாரே, பரத சாஸ்திரத்தை தொகுத்து எழுதிய முனிவர் 7 வகை புருவ அபிநயம் என்றுதானே சொல்லியிருக்கிறார். அவர் நமது சிவகாமியின் நடனத்தை பார்த்திருந்தால் புருவ அபிநயம் 7 வகை அல்ல 700 வகை என்று உணர்ந்து அவ்விதமே சாஸ்திரத்திலும் எழுதியிருப்பார் என்றார். இவ்விதம் உல்லாசமாக பேசிக்கொண்டு சென்ற சக்கரவர்த்தியின் பார்வை சிறிது தூரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலையின் மீது விழுந்தது. அவ்விடத்திலேயே சற்று நின்று புத்த விக்கிரகத்தை பார்த்த வண்ணம், ஆகா, கருணாமூர்த்தியான புத்த பகவான் பூ உலகத்திலிருந்து ஹிம்சையையும் யுத்தத்தையும் அடியோடு ஒழிக்க முயன்றார். அவருடைய உபதேசத்தை இந்த உலகில் உள்ள எல்லா மன்னர்களும் கேட்டு நடந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவ்விதம் நடந்த புண்ணிய புருஷர் மௌரிய வம்சத்து அசோக சக்கரவர்த்தி ஒருவர்தான். அப்புறம் அத்தகைய அகிம்சாமூர்த்தியான அரசர் இந்த நாட்டில் தோன்றவே இல்லை என்றார் மகேந்திரவர்மர். ஆயனர் மௌனமாய் நிற்கவே சக்கரவர்த்தி, நல்லது சிற்பியாரே, உம்மை ராஜாங்க விரோதியாக பாவித்து நியாயமாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆயனரின் முகத்தில் பெருங்கலவரம் காணப்பட்டது. சக்கரவர்த்தி அடுத்தாற்போல் கூறிய மொழிகள் அந்த கலவரத்தை ஒருவாறு நீக்கின. ஆமாம், இங்கு வந்துவிட்டு உடனே திரும்ப வேண்டும் என்று எண்ணி இருந்த என்னை இத்தனை நேரம் இங்கே தங்கும்படி வைத்து விட்டீரல்லவா, அதனால் எவ்வளவு காரியங்கள் தடைபட்டு விட்டன. போகட்டும், இந்த தடவை உம்மை மன்னித்து விடுகிறேன் என்று கூறி ஹாஸ்ய நகைப்புடன் மகேந்திரர் வாசலை நோக்கி நடந்தார். மற்றவர்கள் அவரை தொடர்ந்து சென்றார்கள். வீட்டு வாசற்படியை தாண்டியதும் சக்கரவர்த்தி ஆயனரை திரும்பி பார்த்து கூறினார், ஆயனரே, உம்முடைய சிற்பத் திருக்கோவிலுக்கு மீண்டும் நான் எப்போது வருவேனோ தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பூர்வீகமான இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்தில் அழிவு நேர்ந்தாலும் நேரலாம். பெருமானே, ஒரு நாளும் இல்லை, அப்படி சொல்ல வேண்டாம் என்று ஆயனர் அலறினார். கேளும் சிற்பியாரே, உலகத்தில் இதற்கு முன் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கின்றன, மறைந்திருக்கின்றன. ஹஸ்தினாபுரம் என்ன, பாடலிபுத்திரம் என்ன, உஜ்ஜயினி என்ன, இவையெல்லாம் இப்போது இருந்த இடம் தெரியவில்லை. அதுபோல் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு நாள் முடிவு ஏற்படலாம். ஆனால் உம்முடைய கலா சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்திலும் அழிவு கிடையாது. தெய்வத் தமிழ் மொழியும் தமிழகமும் உள்ளவரையில் உம்முடைய சிற்ப சாம்ராஜ்யமும் நிலை பெற்றிருக்கும். அப்போது ஆயனர் உணர்ச்சி ததும்பிய குரலில், பிரபு, என்னைப் போல் 1000 சிற்பிகள் தோன்றுவார்கள், மறைவார்கள். எங்களுடைய பெயர்களும் மறைந்து ஒழிந்து போகும். ஆனால் இந்த நாட்டில் சிற்ப சித்திர கலைகள் உள்ளவரைக்கும் தங்களுடைய திருப்பெயரும் குமார சக்கரவர்த்தியின் பெயரும் சிரஞ்சீவியாக நிலைத்து நிற்கும் என்றார். அந்த மகா சிற்பியின் வாக்கு எவ்வளவு உண்மையான வாக்கு! மாமல்லபுரத்தை ஒரு சொப்பன உலகமாகச் செய்த தமிழ்நாட்டு மகா சிற்பிகளின் பெயர்கள் உண்மையில் மறைந்து போய்விட்டன. ஆனால் மகேந்திர பல்லவர், நரசிம்ம பல்லவரின் பெயர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்று இன்றைக்கும் சிரஞ்சீவி பெயர்களாய் விளங்குகின்றன அல்லவா? சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் தத்தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார்கள். மகேந்திரர் குதிரை மேல் இருந்தபடியே ஆயனரை மறுபடியும் நோக்கி, பாத்தீரா, வெகு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டேன்.
நான் வடக்கே கிளம்புவதற்கு முன்னால் மாமல்லபுரத்தில் நடக்க வேண்டிய வேலைகளை பற்றி ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். நாளை பிற்பகல் நீர் துறைமுகத்துக்கு வர வேண்டும் என்றார். ஆக்ஞை பிரபு, வந்து சேருகிறேன் என்றார் ஆயனர். போகும் குதிரைகளை பார்த்து கொண்டு ஆயனரும் சிவகாமியும் வீட்டு வாசலில் நின்றார்கள். மகேந்திர பல்லவர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்திருந்து அவர் திரும்பி குதிரை மீதேறிய வரையில் அவரும் ஆயனரும் சம்பாசனை நடத்தினார்களே தவிர குமார நரசிம்மராவது சிவகாமியாவது வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே கண்களின் மூலமாக சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் பேசிக்கொள்ளவில்லை என்று நாம் சத்தியம் செய்து சொல்ல முடியாது. கடைசியாக சிவகாமியிடம் விடை பெற்றுக் கொள்வதற்கும் குமார சக்கரவர்த்தி அந்த கண்களின் பாசையையே கையாண்டார். நரசிம்மரின் குதிரை சிறிது தூரம் சென்றதும் அவர் தமது தலையை மட்டும் திருப்பி சிவகாமி ஆவல் ததும்ப பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்தார். உடனே தம் கையில் இருந்த வேலினை உயர தூக்கி பிடித்து புன்னகை புரிந்தார். மறுகணத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு குதிரையை தட்டிவிட்டார். குமார சக்கரவர்த்தியின் சமிக்ஞையை சிவகாமி அறிந்து கொண்டாள். அவளுடைய கண்களும் கண்ணிமைகளும் புருவங்களும் களீரென்று சிரித்தன. குதிரைகள் காட்டுக்குள் மறையும் வரைக்கும் சிவகாமி இமைகொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். குதிரைகள் மறைந்து சிறிது நேரத்துக்கு பிறகுதான் அவள் திரும்பி வீட்டுக்குள் செல்ல எத்தனித்தாள். நரசிம்மர் வேலை தூக்கி பிடித்து சமிக்ஞை செய்ததை நினைத்து உவகை கொண்ட சிவகாமிக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த வேலுக்கு உடையவனான இளைஞன் எங்கே? நரசிம்மர் பலமுறை இந்த கேள்வியை கண்களின் மூலமாகவே கேட்டதையும் தான் மறுமொழி சொல்ல முடியாமல் விழித்ததையும் நினைத்தபோது சிவகாமிக்கு சிரிப்பு பொங்கி கொண்டு வந்தது. தனக்கு முன்னால் வீட்டுக்குள் போய்விட்ட ஆயனரிடம் அந்த வாலிபனை பற்றி கேட்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அவள் உள்ளே புகுந்தபோது புத்தர் சிலைக்கு அருகாமையில் ஆயனர் செல்வதையும் அந்த சிலைக்கு பின்னால் இருந்து புத்த பிட்சுவும் அவருடன் வந்த இளைஞனும் திடீரென்று எழுந்து நிற்பதையும் கண்டாள். அப்போது சிவகாமிக்கு ஏற்பட்ட வியப்பையும் திகைப்பையும் சொல்ல இயலாது. புத்த பிட்சுவும் அவருடன் வந்த இளைஞனும் புத்தர் சிலைக்கு பின்னால் தான் ஒளிந்திருந்தார்களா? அவர்கள் ஏன் ஒளிந்திருந்தார்கள்? மகேந்திர பல்லவர் ஒருவேளை ஆயனரை சந்தேகித்திருப்பாரோ? தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருண் அந்த காலத்து ரேடியோ. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதோ கதை தொடர்கிறது. சற்று நாம் பின்னால் சென்று சிவகாமி மனச்சோர்வுடன் மான்குட்டியை அழைத்து கொண்டு தாமரை குளத்தை நோக்கி போன பிறகு ஆயனர் வீட்டில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தம் அருமை மகளை பற்றி புத்த பிட்சு சிறிது விரசமாக பேசியது ஆயனருக்கு பிடிக்கவில்லை. எனவே பிட்சுவிடம் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உனக்கு என்னால் ஆக வேண்டிய உதவி ஏதாவது இருந்தால் சொல்லு என்றார். நாவுக்கரசர் மடத்தில் சேர்ந்து கல்வி பயிலும் நோக்கத்துடன் காஞ்சிக்கு வந்தேன் ஐயா. சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் விருப்பமும் இருக்கிறது. தங்களை கண்டு தங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாமா எனக்கு சொல்லி அனுப்பினார். ஓலையில் எல்லாம் விவரமாக எழுதியிருந்தார் என்றான் பரஞ்சோதி. ஓலை எண்ணத்துக்கு தம்பி, என் அருமை சிநேகிதருக்காக நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாவுக்கரசர் பெருமான் தற்சமயம் காஞ்சியில் இல்லை, ஸ்தல யாத்திரை சென்றிருக்கிறார். அதனால் என்ன, நானே நேரில் உன்னை அழைத்து போய் அந்த சிவனேசரின் மடத்தில் சேர்த்துவிட்டு வருகிறேன். உன்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போக வேண்டும். வீரச் செயல் புரிந்து எங்களை காத்த உன்னை பார்த்தால் சக்கரவர்த்தி பெரிதும் சந்தோஷப்படுவார். அது மட்டும் வேண்டாம் ஆயனரே, இந்த இளைஞனிடம் உமக்கு அபிமானம் இருந்தால் என்று புத்த பிட்சு குறுக்கிட்டார். ஏன் அடிகளே என்று ஆயனர் வியப்புடன் கேட்டார். காஞ்சி சக்கரவர்த்தியின் காராகிருகத்தில் இருந்து தப்பி வந்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? மரண தண்டனை தான். இந்த கேள்வியை எதற்காக கேட்கிறீர்கள் என்றுதான் தெரியவில்லை. இவன் சக்கரவர்த்தியிடம் சென்றால் அந்த தண்டனைக்கு உள்ளாகும்படி நேரிடும். சிவசிவா, இதென்ன சொல்லுகிறீர்? இவன் காராகிருகத்தில் இருந்தானா? எப்போது? எதற்காக? உங்களை இவன் தப்புவித்த அன்று இரவு நகரில் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான். இவனை ஒற்றன் என்பதாக சந்தேகித்து நகர்காவலர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள். அடடா, அப்புறம்? அன்றிரவு இவன் சிறையில் இருந்து தப்பிவிட்டான். என்ன என்ன எப்படி தப்பினான்? கூரை வழியாக வெளியே வந்து விட்டான். ஆயனர் அதிசயத்துடன் பரஞ்சோதியை பார்த்த வண்ணம், ஆகா, என் சிநேகிதருடைய மருமகன் லேசுப்பட்டவன் இல்லை போலிருக்கிறது. பெரிய கைக்காரனாயிருக்கிறானே. அதனால் பாதகமில்லை. அடிகளே, இவனை நானே சக்கரவர்த்தியிடம் அழைத்து சென்று இவனை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவன் எங்களை பெரும் விபத்தில் இருந்து காப்பாற்றியவன் என்று அறிந்தால் சக்கரவர்த்தி கட்டாயம் மன்னிப்பார் என்றார். உங்களுக்காக மன்னித்து விடுவார், உண்மைதான். ஆனால் இவன் உடனே போர்க்களம் போகும்படி நேரிடும். பல்லவ ராஜ்யத்தில் எங்கே வார்த்தாலும் படை திரட்டுகிறார்கள் என்று தெரியுமோ இல்லையோ? இதை கேட்ட ஆயனர் மௌனமாக யோசிக்கலானார். அதை பார்த்த பிட்சு மேலும் கூறினார், ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்துவிட்டால் பாவம்,
இவன் தாயார் உம்மை சபிப்பாள். அது மட்டுமல்ல, தர்மசேனரின் தமக்கையைப் போல் இன்னொரு பெண் கன்னிகையாக காலங்களிக்க நேரிடும். ஆயனருக்கு சுருக்கென்றது. புத்த பிட்சு தன் மகளைத்தான் அவ்விதம் குறிப்பிடுகிறார் என்று அவர் எண்ணினார். ஒருவேளை அவருடைய கூற்றில் ஏதேனும் உண்மை இருக்குமோ? சிவகாமி 3 நாளாய் ஒரு விதமாய் இருப்பதற்கு காரணம் இந்த வாலிபன் மேல் அவளுடைய மனம் சென்றதாக இருக்கலாமோ? அப்படி இருந்தால் ஒரு விதத்தில் நல்லதுதானே. சிவகாமியை எப்படியும் மனம் செய்து கொடுக்கத்தான் வேண்டுமென்றால் தம் அருமை சிநேகிதரின் மருமகனுக்கு கொடுத்து அவனை தம் சீடனாக்கி கொள்ளுதல் நல்லதல்லவா? இவ்வாறெல்லாம் சில வினாடி நேரத்துக்குள் எண்ணியவராய் ஆயனர் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தார். அவருடைய எண்ணப்போக்கை அப்படியே தெரிந்து கொண்ட புத்த பிட்சு, இல்லை ஆயனரே, நீங்கள் நினைப்பது போல் நடப்பதற்கில்லை. அவனுடைய மாமன் மகள் இவனுக்கென்று பிறந்து வளர்ந்து திருவெண்காட்டில் காத்து கொண்டிருக்கிறாள் என்றார். இதை கேட்ட ஆயனர் புத்த பிட்சுவை, உமக்கு என் எண்ணம் எப்படி தெரிந்தது என்று கேட்கும் பாவனையில் ஒரு தடவை பார்த்துவிட்டு மீண்டும் பரஞ்சோதியை நோக்கி, அப்படியா தம்பி, என் சிநேகிதரின் பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டார். பரஞ்சோதி சிறிது நாணத்துடன் ஆம் ஐயா என்றான். புத்த சந்நியாசி மேலும் சொன்னார், நாவுக்கரசர் மடத்தில் இப்போது இவனை சேர்ப்பதும் நல்லதல்ல. காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்து வருகிறார்கள். நாவுக்கரசர் இப்போதைக்கு மடத்துக்கு திரும்பி வரமாட்டார். அவரை சோழ நாட்டுக்கு ஸ்தல யாத்திரை போகும்படியாக சக்கரவர்த்தியே சொல்லி அனுப்பிவிட்டாராம். அடிகளே, தங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று ஆயனர் அடங்காத ஆச்சரியத்துடன் கூறினார். நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள், அதனால் தெரியவில்லை. நான் நாடெல்லாம் சுற்றுகிறேன், அதனால் தெரிகிறது என்றார் பிட்சு. ஆயனர் சிறிது யோசனை செய்து, தம்பி, இங்கேதான் இப்படியெல்லாம் குழப்பமாயிருக்கிறதே, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார். ஐயா, கல்வி கற்றுக்கொண்டு திரும்பி வருகிறேன் என்று என் ஊரில் சொல்லிவிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு கலை பயிலாமல் திரும்பி போக எனக்கு விருப்பமில்லை. தங்களிடம் கல்வியும் சிற்பமும் பயில விரும்புகிறேன். கருணை கூர்ந்து என்னை தங்களுடைய சீடனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றான். பரஞ்சோதியின் பணிவான பேச்சை கேட்டு ஆயனர் பூரித்தவராய், அப்படியே ஆகட்டும், நீ இங்கேயே இருந்து என்னிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள் என்றார். ஆசாரிய தட்சணை விஷயம் என்ன, அதை முன்கூட்டியே வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆயனரே என்று பிட்சு கூறியதும் அவர் பரிகாசமாக சொல்வதாய் எண்ணிய ஆயனர் நகைத்தார். நான் வேடிக்கை பேசவில்லை, உண்மையாகத்தான் சொல்லுகிறேன். பரஞ்சோதி உங்களுக்கு அளிக்க வேண்டிய குரு தட்சணை அஜந்தா சித்திர ரகசியம்தான் என்று பிட்சு கூறினாரோ இல்லையோ, ஆயனரின் முகத்தில் ஏற்பட்ட ஆவலையும் பரபரப்பையும் பார்க்க வேண்டுமே. அந்த சனத்தில் அவர் புதிய மனிதராக மாறிவிட்டதாக தோன்றியது. அடிகளே, முன்னமே அதை பற்றி கேட்டேன், தாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கும் அஜந்தா சித்திர ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவனால் என்ன செய்ய முடியும் என்று ஆயனர் கேட்டார். நாகார்ஜுன மலையிலுள்ள புத்த சங்கிராமத்திற்கு அந்த ரகசியம் வந்திருக்கிறது. அவ்விடத்துக்கு யாரையாவது அனுப்பி வாங்கி வரச் சொல்ல வேண்டும். உம்முடைய புதிய சீடனைப் போல் அந்த காரியத்துக்கு தகுதியான ஆளை காண முடியாது. நாகார்ஜுன மலையா? கிருஷ்ணா நதிக்கரையில் அல்லவா இருக்கிறது. வழியில் எவ்வளவோ அபாயங்கள் ஏற்படுமே. அபாயங்களையெல்லாம் கடந்து போய் வரக்கூடிய வீரன் ஆகையால் தான் பரஞ்சோதியை சொன்னேன். இந்த பிள்ளை யானை மேல் வேலை எறிந்த விதத்தைத்தான் கண்ணால் பார்த்தீரே. ஆனாலும் வெகு தூரம் இருக்கிறதே, இவனால் கால்நடையாக போய்விட்டு வர முடியுமா? முடியாது. நல்ல குதிரை ஒன்று இவனுக்கு வாங்கி தர வேண்டும். குதிரை மட்டும் இருந்தால் 1 மாத காலத்தில் காரியத்தை சாதித்து கொண்டு திரும்பி விடலாம். ஆயனர் மிக்க ஆவலுடன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உன்னால் முடியுமா? போய் வருகிறாயா என்று கேட்டார். பரஞ்சோதி பறக்க விழித்த வண்ணமாய், ஆகட்டும் ஐயா, தங்கள் கட்டளை எதுவானாலும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஆனால் எங்கே போக வேண்டும், எதற்காக என்பது ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே என்றான். உண்மைதான், இவனுக்கு விவரம் தெரியாதல்லவா? தாங்களே சொல்லுங்கள் சுவாமி. இவ்விதம் ஆயனர் கூற புத்த சந்நியாசி பரஞ்சோதியை பார்த்து சொன்னார், கேளப்பனே, வடக்கே வெகு தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அப்பால் அஜந்தா என்ற மலை இருக்கிறது. வெகு காலத்துக்கு முன்னால் அந்த மலையை குடைந்து புத்த சைத்தியங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த சைத்தியங்களில் புத்த பகவானுடைய வாழ்க்கையையும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் மகிமையையும் விளக்கும் அற்புதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. 500 வருஷத்துக்கு முன்னால் வரைந்த அந்த ஓவியங்கள் இன்றைக்கும் வர்ணமழியாமல் புதிதாய் எழுதினவை போலவே இருக்கின்றன. அந்த அற்புத சித்திரங்களை எழுதிய சித்திரக்கலை மேதாவிகளின் சந்ததிகள் இன்னமும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அஜந்தா குகையில் பழைய சித்திரங்களுக்கு பக்கத்தில் புதிய சித்திரங்களை வரைந்து வருகிறார்கள். 1000 வருஷங்கள் ஆனாலும் அழியாமல் இருக்கக்கூடிய வர்ணச்சேர்க்கையின் ரகசியம் அவர்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு தமக்கு சொல்ல வேண்டும் என்று ஆயனர் வெகுநாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். நானும் முயற்சி செய்து வந்தேன். அந்த ரகசிய முறையை அறிந்த அஜந்தா சித்திரக்காரர் ஒருவரை எனக்கு தெரியும். நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்கிராமத்தில்
இப்போது அவர் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நீ போனாயானால் அந்த ரகசியத்தை அவரிடம் அறிந்து கொண்டு வரலாம். பிட்சு இவ்விதம் சொல்லி நிறுத்தியதும் ஆயனர், தம்பி, நீ போய் வருகிறாயா? போய் அந்த ரகசியத்தை கொண்டு வந்தாயானால் என் வாழ்க்கை மனோரதங்களில் ஒன்றை நிறைவேற்றியவனாவாய். ஆனால் உன்னை நான் வற்புறுத்தவில்லை என்றார். பிட்சுவும் ஆயனரும் பேசி வந்தபோது பரஞ்சோதியின் உள்ளத்தில் விதவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகி மறைந்து வந்தன. அவை பெரும்பாலும் குதூகல கிளர்ச்சிகளாகத்தான் இருந்திருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஜாதி குதிரை மேல் ஏறி நெடுந்தூரம் பிரயாணம் செய்வது என்ற எண்ணமே அவனுக்கு உற்சாகத்தை உண்டாக்கிற்று. அதோடு இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஆயன மகா சிற்பியினால் ஏவப்பட்டு யாத்திரை போகிறது என்பது அவனுக்கு மிக்க பெருமை உணர்ச்சியையும் அளித்தது. எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி கொண்டு உட்கார்ந்திருப்பதை காட்டிலும் இம்மாதிரி காரியம்தான் அவனுடைய இயல்புக்கு ஒத்தது என்பதையும் நாம் அறிவோம் அல்லவா? ஐயா, தங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடந்து கொள்ளுமாறு என் மாமா சொல்லியிருக்கிறார். தாங்கள் போகச் சொல்லி கட்டளையிட்டால் அப்படியே போய் வருகிறேன் என்றான். அப்போது நாகநந்தி அடிகள், தாமதிக்க நேரமில்லை ஆயனரே, வாதாபி படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் இவன் போய் வந்தால் நல்லது. குதிரைக்கு என்ன ஏற்பாடு என்று கேட்டார். அது ஒன்றும் கஷ்டமில்லை. சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து குதிரை வாங்குகிறேன். அஜந்தா வர்ணச்சேர்க்கை ரகசியத்தை அறிந்து கொள்வதில் எனக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு ஆசை மகேந்திர சக்கரவர்த்திக்கும் உண்டு. அப்படியானால் சக்கரவர்த்தியிடம் பிரயாண அனுமதி லட்சணையும் வாங்கிவிடுங்கள். யுத்த சமயமாதலால் பரஞ்சோதி போகும் வழியில் ஏதாவது இடையூறு ஏற்படலாம். உண்மைதான், லட்சணையும் வாங்கிவிடுகிறேன். இதில் என்னை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டாம். பௌத்த சமயங்கள் விஷயத்தில் சக்கரவர்த்தியின் மனோபாவம்தான் உங்களுக்கு தெரியுமே. புத்த பிட்சு இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கநாதமும் கேட்டன. அடிகளே, கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வருகிறது. இதோ மகேந்திர சக்கரவர்த்தியே வருகிறார் என்று குதூகலத்துடன் கூறினார் ஆயனர். நாகநந்தி அடிகளின் கடுகடுப்பான முகத்தில் புன்னகை தோன்றியது. அவர் சிறிது யோசித்த வண்ணமாய் அங்குமிங்கும் பார்த்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவரை போல், ஆயனரே, நல்ல சகுனம்தான். இந்த சமயத்தில் இவ்விடம் சக்கரவர்த்தியே விஜயம் செய்வதுதான் நமது காரியம் ஜெயமாக போகிறது என்பதற்கு அறிகுறி. ஆனால் நானும் பரஞ்சோதியும் தான் இச்சமயம் பூஜை வேளையில் கரடிகளாக இருக்கிறோம். எங்களை சக்கரவர்த்தி பார்த்துவிட்டால் எல்லா காரியமும் கெட்டுவிடும். சக்கரவர்த்தி வந்துவிட்டு போகும் வரையில் நாங்கள் புத்த பகவானை சரணடைகிறோம். புத்த பகவானுடைய சிலையை எப்போதும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்திய மகாபுருஷர் நாகார்ஜுன பிட்சுவின் தீர்க்க திருஷ்டியை என்னவென்று புகழ்வது என்றார். ஆயனர் தயங்கி, ஒருவேளை தெரிந்துவிட்டால் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பிட்சு பரஞ்சோதியின் கையை பிடித்து அழைத்து சென்று புத்தர் சிலையின் பின்னால் மறைந்து கொண்டார். இதற்குள் குதிரைகளின் காலடி சத்தம் நெருங்கிவிடவே ஆயனருக்கு யோசிப்பதற்கே நேரமில்லாமல் போயிற்று. ஜாக்கிரதை அடிகளே என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக விரைந்து வாசற்பக்கம் சென்றார். சக்கரவர்த்தியும் குமாரரும் விடைபெற்று சென்ற பிறகு வீட்டுக்குள் நுழைந்த சிவகாமிக்கு புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து நாகநந்தியும் பரஞ்சோதியும் கிளம்பியது மிக்க வியப்பை அளித்தது என்று சொன்னோம் அல்லவா? ஆனால் அதே காட்சியானது ஆயனருக்கு சிறிதும் வியப்பை அளித்திராது என்பதை மேலே கூறிய விவரங்களிலிருந்து வாசகர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். எனினும் சிவகாமியை காட்டிலும் ஆயனரிடத்திலேதான் பரபரப்பு அதிகமாக காணப்பட்டது. அடிகளே, நல்ல வேலையாய் போயிற்று. எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்றார் ஆயனர். புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது. இருக்கட்டும், அஸ்வமேத யாகத்தில் குதிரையை மறந்து போன கதையாக நீரும் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்து விட்டீரல்லவா என்றார் புத்த பிட்சு. மறக்கவில்லை அடிகளே. இந்த இடத்துக்கு வந்ததும் சக்கரவர்த்தி கூறிய வார்த்தை என்னை கதிகலங்க செய்துவிட்டது. அப்புறம் குதிரையை பற்றி கேட்க எனக்கு நான் எழவில்லை. ஆமாம், சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்துக்காக உம்மை தண்டிக்கப் போவதாக சொன்னது என்னை கூட ஒரு கண நேரம் தூக்கி வாரி போட்டுவிட்டது. பிட்சுவும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தவுடன் 3 பேரும் ஏற்கனவே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தார்கள். அப்போது சிவகாமியும் அந்த இடத்துக்கு வந்து சேரவே புத்த பிட்சு அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு, சிவகாமியிடம் நீங்கள் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும். எங்களை ஏதோ பேயோ பிசாசோ என்று அவள் சந்தேகிக்கிறாள் போலிருக்கிறது என்றார். 15 விதமான அபிநய பார்வைகளிலே சந்தேகமும் அருவருப்பும் தோன்றும் பார்வையை சிவகாமி புத்த பிட்சுவின் மேல் ஒரு கணம் செலுத்திவிட்டு ஆயனரை பார்த்து, இவர்கள் இத்தனை நேரமும் இங்கே தான் இருந்தார்களா என்று கேட்டாள். ஆம் குழந்தாய். புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்களா? ஆமாம். ஆனால் இதை குறித்து நீ என்னவோ ஏதோ என்று சந்தேகப்பட வேண்டாம். ஆயனர் மேலே சொல்வதற்குள் சிவகாமி, புத்த பகவானுடைய சிலைகளை பிரம்மாண்டமாய் செய்வதில் எவ்வளவு உபயோகம் இருக்கிறது என்றாள். அதனாலேதான் மகாயான சித்தாந்தத்தை ஏற்படுத்திய நாகார்ஜுன பிட்சுவை நான் போற்றுகிறேன் என்றார் நாகநந்தி.
புத்த மதம் ஸ்தாபிக்கப்பட்டு சில காலம் வரையில் புத்த பகவானுடைய சிலைகள் அமைப்பதும் சித்திரங்கள் எழுதுவதும் தடுக்கப்பட்டிருந்தன. இந்த வரலாறு நடந்த காலத்திற்கு 200 வருஷத்துக்கு முன்னால் நாகார்ஜுன பிட்சு என்னும் மகான் தோன்றி மகாயான புத்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். பாரத நாட்டின் வடகோடியில் நாலந்தா என்னும் நகரில் பிரசித்தி பெற்று விளங்கிய பௌத்த மடத்தின் தலைவரான நாகார்ஜுனர் தேசமெங்கும் யாத்திரை செய்து வாதப்போர் நடத்தி மகாயான சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்தார். ஆங்காங்கே சங்கிராமம் என்ற பெயரால் வழங்கிய பௌத்த மடங்களையும் நிறுவிக்கொண்டு போனார். அத்தகைய சங்கிராமம் ஒன்றை அவர் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீபர்வதத்திலும் ஸ்தாபித்தார். அது முதல் ஸ்ரீபர்வதத்துக்கு நாகார்ஜுன மலை என்ற பெயரும் வழங்கலாயிற்று. நாகார்ஜுனர் ஸ்தாபித்த மகாயான பௌத்த மதம் புத்த பகவானுடைய சிலைகளை அமைப்பதற்கும் கோயில்கள் கட்டுவதற்கும் அனுமதித்தது. நாகார்ஜுன பிட்சுவை போற்றுகிறேன் என்று நாகநந்தி 2 முறை கூறியதன் கருத்து என்ன என்பது இப்போது நன்கு விளங்குகிறதல்லவா? நாகநந்தி கூறியதை பொருட்படுத்தாமல் சிவகாமி, அப்பா, இவர்கள் எதற்காக ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்டாள். அம்மா, நம் நாகநந்தி அடிகள் ராஜகுலத்தினரை பார்ப்பதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியாதா? அந்த வாலிபன் அவருடன் வந்தபடியால். அப்பா, சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இவரை பார்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஒன்று கவனித்தீர்களா? மாமல்லர் கையில் ஒரு வேல் வைத்திருந்தாரே, அது இந்த வீரனுடைய வேல்தான். நாகநந்தி மீண்டும் குறுக்கிட்டு, அதில் என்ன வியப்பு சிவகாமி? இப்போதுதான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஆயுதம் தேவையாயிருக்கிறதே. ஊரில் உள்ள உடைந்த வேல், வாள், ஈட்டி எல்லாவற்றையும் தேடி சேகரிக்கிறார்களே என்றார். சிவகாமி அவரை எரித்து விடுவது போல் பார்த்துவிட்டு, அப்பா, குமார சக்கரவர்த்தி இந்த வீரரிடம் திருப்பிக் கொடுப்பதற்காகவே இந்த வேலை தம் கையிலே வைத்திருக்கலாம். சுத்த வீரரை பாராட்டுவதில் மாமல்லரை போல் யாருண்டு? இவரை நீங்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு உடனே அழைத்து போக வேண்டும் என்று கூறினாள். ஆயனர் தட்டு தடுமாறி, ஆகட்டும் அம்மா, என் உத்தேசமும் அதுதான். பரஞ்சோதி வடக்கே போய் திரும்பி வந்ததும் சக்கரவர்த்தியிடம் அழைத்து போகிறேன் என்றார். சக்கரவர்த்தி வந்திருந்த சமயத்தில் சிலையின் பின்னால் ஒளிந்திருக்க நேர்ந்த அவமானத்தினாலும் சிவகாமியின் விஷயத்தில் ஏற்பட்ட இயற்கையான சங்கோஷத்தினாலும் இத்தனை நேரம் பரஞ்சோதி உள்ளமும் உடலும் குன்றி மௌனமாயிருந்தான். ஆனால் சிவகாமி பரிந்து கூறிய வார்த்தை அவனுடைய ஆன்மாவையும் நாவையும் கட்டியிருந்த தலையை அறுத்த மாதிரி இருந்தது. அவன் சிவகாமியை நன்றியுடன் நோக்கிவிட்டு ஆயனரை பார்த்து, ஐயா, தங்கள் குமாரி சொல்வது உண்மைதான். குமார சக்கரவர்த்தியின் கையில் இருந்த வேல் என்னுடைய வேல்தான் என்று எனக்கு கூட தோன்றியது. அதை வாங்கி கொடுத்தீர்களானால் நல்லது. நெடுந்தூரம் பிரயாணம் செய்வதற்கு கையில் ஏதேனும் ஆயுதம் அவசியமல்லவா என்றான். அப்போது புத்த பிட்சு, ஆயுதத்துக்குத்தானா இப்போது அவசரம்? வேலும் ஈட்டியும் எத்தனை வேணுமானாலும் நான் சம்பாதித்து தருகிறேன். முக்கியமான காரியமாகவில்லையே, குதிரையும் லட்சணையும் கேட்க தவறிவிட்டீர்களே ஆயனரே என்றார். அது என் பொறுப்பு. நாளை மாமல்லபுரத்துக்கு வரும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அங்கே கேட்டு வாங்கி கொண்டு வருகிறேன். பிரயாணத்திற்கு மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள் என்றார் ஆயனர். அப்பா, இந்த அண்ணன் நெடுந்தூரம் பிரயாணம் செய்ய போகிறாரா? எந்த ஊருக்கு, எதற்காக என்று சிவகாமி கேட்டாள். நான் தான் அனுப்புகிறேன் குழந்தாய், மிகவும் முக்கியமான காரியத்திற்காக. சென்ற 9 வருஷ காலமாக இரவும் பகலும் நான் கண்டு கொண்டிருந்த கனவு நிறைவேறப் போகிறது. சிவகாமி, இந்த உத்தம புத்த பிட்சுவின் உதவினால் நிறைவேறப் போகிறது என்று ஆயனர் கூறியபோது அவருடைய மொழிகளில் முன்போலவே ஆர்வமும் பரபரப்பும் பொங்கி ததும்பின. நீங்கள் என்ன கனவு கண்டீர்கள்? அது எப்படி நிறைவேறப் போகிறது? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்றாள் சிவகாமி. அஜந்தாமலை குகையில் உள்ள அதிசய வர்ண சித்திரங்களை பற்றி உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன் அல்லவா? 500 வருஷமாகியும் அழியாத அந்த வர்ணச் சேர்க்கையின் ரகசியத்தை அறிந்து வருவதற்காகத்தான் இந்த பிள்ளையை, என் அருமை நண்பரின் மருமகனை, வடக்கே அனுப்பப் போகிறேன். 500 வருஷத்து வர்ணமாவது அழியாதிருக்கவாவது எனக்கு நம்பிக்கைப்படவில்லையப்பா என்று சிவகாமி கூறி சந்தேகமும் அவநம்பிக்கையும் வெளிப்படையாக தோன்றிய பார்வையுடன் பிட்சுவை நோக்கினாள். அதை நம்புவது கஷ்டம்தான். முதலில் கேள்விப்பட்ட போது எனக்கும் நம்பிக்கை உண்டாகவில்லை. 500 வருஷம் அழியாத வர்ணம் எப்படி இருக்க முடியும் என்றுதான் எண்ணினேன். நானே கண்ணால் பார்த்த பிறகுதான் நம்பிக்கை உண்டாயிற்று என்றார். ஆயனர் இவ்விதம் கூறியதும் புத்த பிட்சுவும் சிவகாமியும் தங்களுடைய வியப்பை ஏக காலத்தில் தெரிவித்துக் கொண்டார்கள். கண்ணால் பார்த்தீர்களா? எப்போது என்றாள் சிவகாமி. என்னிடம் இத்தனை காலமும் சொல்லவில்லையே. தாங்கள் அஜந்தாவிற்கு போனதுண்டா என்று பிட்சு கேட்டார். இல்லை, அஜந்தாவிற்கு போனதில்லை. ஆனால் சித்தர்மலையிலே பார்த்தேன். அடிகளே, தாங்களும் சித்தர்மலைக்கு போய் வந்ததாக சொன்னீர்களே, அங்கே என்னென்ன அதிசயங்களை கண்டீர்கள் என்று ஆயனர் வினவியதும் பிட்சுவின் முகத்தில் பிரகாசம் உண்டாயிற்று. தெரிகிறது. சித்தர்மலை குகையில் ஜீன தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் அழியா வர்ணங்கொண்டு எழுதியிருப்பதை கண்டேன்.
குகையின் வாசற்புறத்தில் 2 அப்சர ஸ்திரீகள் திவ்ய வடிவங்களை பரத சாஸ்திரத்தில் சொல்லிய 2 அபூர்வ அபிநய தோற்றங்களில் பார்த்தேன். அவற்றை எழுதிய மகா சித்திரக்காரர் யாரோ என்று அதிசயித்தேன். யார் என்று தெரிந்ததா சுவாமி? இப்போது தெரிகிறது. அப்பேற்பட்ட சத்ரூபமான ஜீவ வடிவங்களை எழுதக்கூடிய மகா சித்திரக்காரர் தென்னாட்டிலே ஆயன சிற்பியாரை தவிர வேறு யார்? ஆமடிகளே, அந்த உருவங்களை எழுதியவன் அடியேன்தான். இன்னும் ஏதாவது விசித்திரத்தை கவனித்தீர்களா? அந்த அப்சர மாதர்களின் நடன உருவங்கள் இடைக்கு மேலே பிரகாசமாய் நேற்று எழுதியவை போல் விளங்குகின்றன. இடைக்கு கீழே வர்ணம் மங்கி விளக்கமின்றி இருக்கின்றன. 9 வருஷ காலத்தில் அதிகமாக மங்கித்தான் இருக்கும் என்றார் ஆயனர். பின்னர் மேற்சொன்ன சித்தர்மலை சித்திரங்களை குறித்து ஆயனர் முன்னும் பின்னுமாக தட்டு தடுமாறி கூறிய வரலாறு வருமாறு. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி சமண சமயத்தினராய் இருந்த காலத்தில் சோழ மண்டலத்துக்கு அவர் பிரயாணம் சென்றபோது ஆயனரையும் கூட அழைத்து போயிருந்தார். உறையூரில் சோழ மன்னனுடைய உபசாரங்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்த சித்தர்வாசமலையில் சமண முனிவர்கள் ஏற்படுத்தியிருந்த பிரசித்தி பெற்ற சமண பள்ளியை பார்க்க சென்றார். அந்த குகைப்பள்ளியில் தீட்டியிருந்த வர்ண சித்திரங்களை கண்டு சக்கரவர்த்தியும் ஆயனரும் அதிசயித்தனர். சித்தர்மலை பள்ளியில் மேற்படி ஓவியங்களை தீட்டிய முனிவர் அச்சமயம் அங்கே வாசம் செய்து கொண்டிருந்தார். அந்த சித்திரங்கள் 1000 வருஷமானாலும் அழியாதவை என்று அம்முனிவர் கூறியதை சக்கரவர்த்தியும் ஆயனரும் நம்பவில்லை. அஜந்தா சித்திரங்களை பற்றி அந்த முனிவர் கூறியதையும் இவர்கள் நம்பவில்லை. அதன் பேரில் அந்த சமண முனிவர் ஒரு பந்தயம் போட்டார். அந்த கோயிலின் வாசலில் ஆயனர் 2 அப்சர மாதரின் நடன தோற்றங்களை எழுத வேண்டும் என்றும் மேற்பாதி உருவங்களை தாம் குலைத்து கொடுக்கும் வர்ணங்களை கொண்டும் இடைக்கு கீழே ஆயனரின் சொந்த வர்ணங்களை கொண்டும் எழுத வேண்டும் என்றும் 3 வருஷம் கழித்து மீண்டும் வந்து பார்த்து தாம் கூறுவது உண்மை என்று நிச்சயிக்கப்பட்டால் ஆயனர் சமண சமயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் முனிவர் பந்தயத்துக்கு நிபந்தனை விதித்தார். அப்படி ஒப்புக்கொண்டால் மேற்படி வர்ணச்சேர்க்கையின் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதாகவும் கூறினார். நிபந்தனையை ஒப்புக்கொண்ட ஆயனர் மேற்சொன்ன 2 வகை வர்ணங்களை உபயோகித்து அப்சரமாதர் சித்திரங்களை எழுதினார். 3 வருஷத்துக்கு பிற்பாடு சித்தர்மலைக்கு மறுபடியும் போய் பார்த்தபோது ஆயனர் தீட்டிய நடன உருவங்களின் மேற்பகுதிகள் அன்று எழுதியவை போல் வர்ணம் மங்காமல் விளங்கின. கீழ்ப்பகுதிகள் பெரிதும் மங்கி போயிருந்தன. இதனால் பெரிதும் அதிசயமடைந்த ஆயனர் நிபந்தனைப்படி சமண மதத்தை தழுவி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள சித்தமாயிருந்தார். ஆனால் நிபந்தனை விதித்த சமண ஓவியர் அப்போது அங்கு இல்லை. சக்கரவர்த்தி சைவரானது பற்றி கோபங்கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து போய்விட்ட அநேக சமண முனிவர்களைப் போல் அவரும் போய்விட்டார். ஆனால் அந்த அழியாத வர்ணச்சேர்க்கையின் ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஆயனருக்கு அன்று ஏற்பட்ட ஆவல் இன்று வரையில் வளர்ந்து கொண்டே இருந்தது. மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த புத்த பிட்சு முடிவில், ஆயனரே, கவலை வேண்டாம், உங்களுடைய ஆவல் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. பரஞ்சோதிக்கு நீங்கள் குதிரையும் பிரயாண அனுமதியும் வாங்கி கொடுப்பதுதான் தாமதம். வெகு சீக்கிரத்தில் உங்கள் மனோரதம் நிறைவேறும் என்றார். பரஞ்சோதியும் மிக்க உற்சாகத்துடன், ஆம் ஐயா, தங்களுடைய மனோரதம் என்னால் நிறைவேறுவதாயிருந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான். என்ன அபாயம் வந்தாலும் பின்வாங்காமல் காரியத்தை முடித்து கொண்டு வருகிறேன் என்றான். சிவகாமியின் உள்ளத்திலோ முரண்பட்ட எண்ணங்கள் தோன்றி போட்டியிட்டன. ஆயனருடைய ஆவலையும் அந்த ஆவல் நிறைவேறினால் அவர் அடையக்கூடிய மகத்தான ஆனந்தத்தையும் அவள் அறிந்துதான் இருந்தாள். ஆனாலும் புத்தபிட்சுவின் தூண்டுதலால் நடக்கும் இந்த காரியத்தில் ஏதாவது சூதும் சூழ்ச்சியும் இருக்குமோ என்று அவள் மனம் ஐயுற்றது. ஆகவே பரஞ்சோதியை தனியாக பார்த்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அவள் தனக்குள்ளேயே தீர்மானித்து கொண்டாள். ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு சென்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த தம் பரிவாரங்களை அடைந்தார். அங்கே குதிரையை சற்று நிறுத்தி கூட்டத்தில் ஒருவன் மீது பார்வையை செலுத்தினார். அந்த மனிதர் சக்கரவர்த்தியின் பார்வையில் இருந்த சமிக்ஞையை தெரிந்து கொண்டவனாய் அவரை நெருங்கி வந்து பணிவாக நின்றான். சத்ருக்னா, உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சத்ருக்னன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல், இல்லை பிரபு என்றான். இவ்வளவுதானா? சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது. ஆயனருடைய சீட பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும். ஆக்ஞை பிரபு, இப்போதே தொடங்குகிறேன். சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை. அப்படியே என்று சத்ருக்னன் கூறிய போது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. நல்லது,
சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும். இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டார். அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவர்களை பின்தொடர முடியாமல் பின்தங்கும்படி நேர்ந்தது. சக்கரவர்த்திக்கும் சத்ருக்னனுக்கும் நடந்த சம்பாசனை அரைகுறையாக நரசிம்மரின் செவியில் விழுந்தது. அது அவருடைய மனத்தில் பெருங்குழப்பத்தை உண்டாக்கிற்று. சிவகாமி கூறியபடி ஆயனரின் வீட்டில் வேலறிந்த வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கி இருந்தது. இப்போது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமல்லரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனதில் என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புவதற்கு ஏதுவாயிற்று. அதை பற்றி தந்தையை கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரையை பாய்ச்சலில் விட்டு கொண்டு போனார். சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினால் அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவரானபடியால் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று. அவருடைய குதிரையும் 4 கால் பாய்ச்சலில் சென்றது. காட்டை தாண்டியதும் காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது. அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிற்று. அந்த கால்வாயில் ஒன்றன் பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தன. படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றியிருந்தன. ஒவ்வொரு படகையும் 2 ஆட்கள் தள்ளி கொண்டு வந்தார்கள். இருபுறத்திலும் மரமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்களின் வழியாக வெகு தூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மனோகரமான காட்சியளித்தன. கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் நிழல் படிந்திருந்த இடங்கள் கண்களை குளிரச் செய்தன. சற்று தூரத்திலே சென்ற படகுகளில் ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் செங்கனி வாயில் ஒரு வேங்குழல் ஒண்டிசைத்து தேனிசைதான் பொலிவோன் யார் யார் யார்கிளியே செந்தாமரை முகத்தில் மந்தகாசம் புரிந்து சிந்தை திரையாய்க் கொள்வோன் யார் யார் யார்கிளியே என்ற வரிகளை இனிய குரலில் உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் இளங்காற்றிலே மிதந்து வந்தது. இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியை குலைத்து கொண்டும் இது பொய்யான அமைதி, சீக்கிரத்திலே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகின்றன என்று மௌனப்பறையறைந்து தெரிவித்து கொண்டும் அக்கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவிலே ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது. அதில் வேல், வாள், ஈட்டி, கத்தி, கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன. அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுத படகை கண்டதும், ஆகா, பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயத்தங்கள் பலமாகத்தான் நடக்கின்றன என்று பரிகாசமும் மனக்கசப்பும் துணித்த குரலில் கூறிவிட்டு பக்கத்திலே குதிரை மேலிருந்த தம் குமாரரை பார்த்தார். அவருடைய முகத்தோற்றத்தை கவனித்ததும், நரசிம்மா, ஏதோ கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறதே என்றார். எப்படி தெரிந்தது அப்பா என்றார் குமார சக்கரவர்த்தி. உன் முகம் தெரிவிக்கிறது. அபிநயக்கலை, முகபாவம் ஆகியவைகளை பற்றி இப்போதுதானே பேசிவிட்டு வந்தோம். கேட்க விரும்பியதை கேள் என்றார் தந்தை. சத்ருக்னனை எங்கே அனுப்பினீர்கள்? ஆயனர் வீட்டுக்கு. எதற்காக? ஒற்றனை வேறு எதற்காக அனுப்புவார்கள்? வேவு பார்ப்பதற்காகத்தான். என்ன சொல்லுகிறீர்கள் அப்பா? ஆயன சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது? யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாமல்லா. இம்மாதிரி சமயங்களில் சந்நியாசியின் காவி துணிக்குள்ளே எதிரியின் ஒற்றன் ஒளிந்திருக்கலாம். சிற்பக்கலைக்குள்ளே சதி ஆலோசனை இருக்கலாம். நரசிம்மர் தம்மை மீறிய பதைப்புடன், ஆகா, இது என்ன? ஆயன சிற்பியா நமக்கு எதிராக சதி செய்கிறார்? என்னால் நம்ப முடியவில்லையே என்றார். ஆயன சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவில்லையே. அந்த பரமசாது நமக்காக உயிரையே விடக்கூடியவராயிற்றே. மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து, அப்படியானால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் எதற்காக என்று கேட்டார். கள்ளங்கவடமற்ற அந்த சாது சிற்பிக்கும் தெரியாமல் அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் இருக்கலாம் அல்லவா? மாமல்லா, ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும். யுத்த காலத்தில் அது மிகவும் அவசியம். ஆயனர் வீட்டில் நாம் இருந்தபோது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்ட வண்ணம் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்தரங்கம் பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தன என்பது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய பால்வடியும் இளம் வதனம் வெட்கத்தினால் சிவந்தது. அதே சமயத்தில் முன்னை விட அதிக தூரத்தில் இருந்து படகோட்டியின் இனிய கீதம் மெல்லிய குரலில் பின்வருமாறு கேட்டது. கண்ணன் என்ற அங்கே ஒரு கல்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானோ கிளியே?
வெண்ணை திருடும் பிள்ளை என் உள்ளம் கவர்ந்ததென்ன, கண்ணால் மொழிந்ததென்ன, சொல்வாய் பைங்கிளியே. நரசிம்மர் வெட்கமுற்றதைக் கண்டு அவருக்கு தைரியம் சொல்பவர் போல் மகேந்திரர் கூறினார், நரசிம்மா, ஆயனர் வீட்டுக்குள் போனால் அங்குள்ள சிற்ப சித்திர அதிசயங்களில் எவருமே கண்ணையும் கருத்தையும் பறிகொடுப்பது இயற்கைதான். நானே அப்படித்தான் மெய் மறந்து விடுவது வழக்கம். இன்றைக்கு ஆயனர் வீட்டுக்கு செல்லும் போதே சிறிது சந்தேகத்துடன் நான் சென்றபடியால் கூர்மையாக கவனித்தேன். நரசிம்மர் தம் மனக்குழப்பத்தை சமாளித்து கொண்டு, கவனித்ததில் என்ன கண்டீர்கள் அப்பா? சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனர் வீட்டில் வேறொன்றையும் நான் காணவில்லையே என்றார். ஆயனரின் நடவடிக்கையில் உனக்கு எவ்விதமான சந்தேகமும் உண்டாகவில்லையா நரசிம்மா? மாமல்லர் மௌனமாயிருந்தார். அடிக்கடி அவர் கவலையுடன் புத்தர் சிலையின் பக்கம் திரும்பினாரே, அதை கவனிக்கவில்லையா? மாமல்லரின் கண்கள் அகன்று விரிந்தன. புத்தர் சிலைக்கு அருகில் நாம் சென்றதும் ஆயனர் தயங்கி தடுமாறியதையும் நீ கவனிக்கவில்லையா? நரசிம்மர் திடுக்கிட்டவராய், அப்பா, அந்த பெரிய புத்த விகாரத்துக்கு பின்னால் ஒருவேளை யாராவது மறைந்திருந்தார்களா என்ன என்றார். ஆம் நரசிம்மா, 2 பேர் இருந்தார்கள். அன்றிரவு ராஜவிகாரத்துக்கு அருகில் ஒரு புத்த பிட்சுவையும் ஒரு வாலிபனையும் நாம் பார்க்கவில்லையா? அந்த இருவரும்தான். என்ன, அவர்கள் ஆயன சிற்பியார் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்களா? ஆம், ஆனால் ஒளிந்து கொள்ளும் கலையை அவர்கள் அவ்வளவு நன்றாக கற்கவில்லை. தங்களுக்கு 3வது கண் உண்டு என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்பா? ஆயனரின் வீட்டில் தாங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்கு சிறிது வியப்பை அளித்தது. இப்போது காரணம் தெரிகிறது என்று நரசிம்மர் பெருமிதத்துடன் கூறினார். மகேந்திரர் இதற்கு விடையொன்றும் கூறாமல் கால்வாயின் மேற்கு திசையை நோக்கினார். திடீரென்று, அப்பா, ஆயனர் வீட்டுக்கு நான் மறுபடியும் போய் வர விரும்புகிறேன் என்றார் மாமல்லர். எதற்காக நரசிம்மா? அந்த வாலிபனை பார்த்து இந்த வேலை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும். புத்த பிட்சுவுடன் அன்றிரவு நாம் பார்த்த வாலிபன் தான் இந்த வேலுக்கு உரியவன் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அன்று ஊகித்து சொன்னேன், இன்றைக்கு நிச்சயமாயிற்று. ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை. நரசிம்மா, அதோ போகிறதே ஆயுதப்படகு, அதிலுள்ள பழைய வேல்களுடன் இதையும் நீ சேர்த்து விடலாம். ஏனப்பா? பரஞ்சோதி ஆயனரிடம் சிற்பக்கலை கற்கப் போகிறான். அவனுக்கு வேல் வேண்டியதில்லை. பரஞ்சோதி? பரஞ்சோதி திவ்யமான பெயர். அந்த வீரவாலிபனை பற்றி என்னவெல்லாமோ ஆசை கொண்டிருந்தேன். அவனை என் ஆருயிர் தோழனாக கொள்ள விரும்பினேன். அது நிறைவேறாதென்று நான் சொல்லவில்லையே. எப்படி நிறைவேறும்? நம் பகைவர்களின் ஒற்றர்களுடன் நாம் தோழமை கொள்வது சாத்தியமா? அந்த வாலிபனை ஒற்றன் என்று நான் சொல்லவில்லையே. பின் எதற்காக அவன் ஒளிந்து கொண்டான்? அந்த வாலிபன் குற்றமற்றவன். அவனை கொண்டு வந்த கள்ள பிட்சு ஏதோ சூழ்வினை செய்ய பார்க்கிறான் என்று தோன்றுகிறது. வாதாபி சாம்ராஜ்யத்தின் மகா சதுரனான ஒற்றன் அந்த பிட்சு என்று நான் ஊகிக்கிறேன். அப்பா, சில சமயம் தங்களுடைய நிதான போக்கு எனக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது. எதை பற்றி சொல்லுகிறாய் நரசிம்மா? அன்றிரவே அந்த புத்த பிட்சுவை பற்றி தாங்கள் சந்தேகம் கொண்டீர்கள். உடனே அவனை ஏன் சிறைப்படுத்தவில்லை? வெளியிலே விட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? அன்றிரவு சிறைப்படுத்தி இருந்தால் பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமல் போயிருக்கும். பெரிய அபாயமா என்று கூறி நரசிம்மர் ஆவலுடனும் பரபரப்புடனும் மகேந்திரரை நோக்கினார். ஆம், அன்றிரவு நாம் புத்த பிட்சுவையும் வாலிபனையும் பார்த்தோம். மறுநாள் காலையில் அவர்கள் ராஜவிகாரத்தில் காணவில்லை. ஆனால் அவர்கள் எந்த கோட்டை வாசலின் வழியாகவும் வெளியே போனதாக தெரியவில்லை அல்லவா? ஆமாம், அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்திருக்கக்கூடும் என்று வியப்பாயிருக்கிறதல்லவா? ஆமப்பா, கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ளவழி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன். அந்த கள்ளவழி எங்கே இருக்கிறதென்று சற்று முன்னால் தான் தெரிந்தது. அதை பற்றி யோசித்ததால் தான் குதிரையை அவ்வளவு வேகமாய் விட்டு கொண்டு வந்தீர்களா? சக்கரவர்த்தி மௌனமாயிருந்தார். கள்ளவழி எங்கே இருக்கிறதப்பா? ராஜவிகாரத்தில் புத்த பகவானுடைய விக்கிரகத்துக்கு பின்னால் பார்க்க வேண்டும் நரசிம்மா. சக்கரவர்த்தியின் அறிவு கூர்மையை பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவராய் திகைத்து நிற்கையில், அதோ ராஜகம்சம் என்று மகேந்திரர் கூறியதை கேட்டு மேற்கே நோக்கினார். காஞ்சி நகர் பக்கத்திலிருந்து 3 படகுகள் கால்வாயில் வந்து கொண்டிருந்தன. அவற்றில் நடுவில் வந்த படகு சங்கை ஒத்த வெண்ணிறமுடைய ராஜகம்சத்தின் உருவமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த தங்க சிங்காசனம் பளபளவென்று மின்னிற்று. அதன் மேல் விசாலமான வெண்கொற்ற குடை விரிந்திருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே பல்லவ சாம்ராஜ்யத்தின் ரிஷபக்கொடி கம்பீரமாய் பறந்து கொண்டிருந்தது. முதலில் வந்த படகும் ராஜகம்சமும்
படகோட்டிகளைத் தவிர மற்றபடி வெறுமையாயிருந்தன. கடைசியாக வந்த படகில் பலர் அமர்ந்திருந்தார்கள். ஆ, மந்திரி மண்டலத்தாரும் வருகிறார்களே, தாங்கள் வரச் சொல்லியிருந்தீர்களா என்றார் நரசிம்மர். ஆம், இன்றைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகிறது. அதற்கு முன்னால் உன்னிடம் நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். அதோடு உன்னிடம் ஒரு வாக்குறுதியும் கோரப்போகிறேன் என்றார் மகேந்திரர். நரசிம்மருக்கு தூக்கி வாரி போட்டது. அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவளான சிவகாமி தாமரை குளக்கரையில் அவரிடம் வாக்குறுதி கேட்டு வாங்கி கொண்டு ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்கிறார். இவ்விதம் மாமல்லர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே படகுகள் மூன்றும் அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கின. இத்துடன் சிவகாமியின் சபதம் ஒளி புத்தகம் பகுதி 2 நிறைவு செய்கிறோம். முழுவதும் கேட்ட அன்பர்கள் மறக்காமல் தங்கள் அனுபவத்தை, கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் பதிவுகளை ஷேர் செய்யுங்கள். நம்முடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு புதிய சுவாரஸ்யமான பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மனமார்ந்த நன்றி. வணக்கம் நண்பர்களே.